ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தேசிய அறிவியல் தின இன்றைய தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு கருத்தரங்கம் நாம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டோம். நாம் ஏற்கனவே நினைத்தது போல இன்று மாநில நிகழ்வு பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று அறிவியல் தினத்தை ஒட்டி பல்வேறு இணைய நிகழ்வுகள் முன்னெடுத்துட்டு இருக்கிறப்ப நாம ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக ஒரு நிகழ்வை முன்னெடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டோம். அது வழக்கமா சசி வீராமன் இல்லைன்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ட் இது சார்ந்த கருத்தரங்களை நம்ம கேட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா எனக்கு தனிப்பட்ட முறையில மைக்கேல் ஃபாரடேவினுடைய லைஃப் ஹிஸ்டரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதன் பொருட்டு அவருடைய வாழ்க்கை, அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய பயணம் என்பது கட்டாயமாக அறிவியல் அல்லாத அறிவியலை என்ன சொல்றது, அறிவியலை தம்முடைய கைகளில் ஏந்துகிற ஒவ்வொருவருக்குமே தக்க ஒரு பாடமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும் என்பதன் அடிப்படையில அதை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் எனக்கு உடனடியாக நினைவு வந்தது பேராசிரியர் ரவிக்குமார். அவர் பாத்தீங்கன்னா சென்னையில அச்சு தொழில்நுட்ப பயிலகத்தினுடைய இயற்பியல் விரிவுரையாளராக இருக்கிறார். அதை தாண்டி எனக்கு கிட்டத்தட்ட 2008 இப்ப 2025 ஆல்மோஸ்ட் ஒரு 17 ஆண்டு கால நண்பர். நாங்க ஆரம்பத்துல நாங்க ஈரோடு மாவட்டத்தை மையப்படுத்தி சோ நாங்க ஈரோடு மாவட்டத்தை அதை மையப்படுத்தி சார்லஸ் டார்வினுடைய பரிணாம இயக்கத்தை நாங்க தொடங்கினதுல எங்களுக்கு தெரிஞ்சு முதற்கட்டமா ஒரு 7 பேர் இருந்தாங்க. 7 பேர்னா சென்னையில இருந்து மட்டுமே 3 நண்பர்கள் வருவாங்க. அது பேராசிரியர் ரவிக்குமார் மற்றும் நண்பர் சக்திவேல், அதை தாண்டி இன்னொரு நண்பர். ஸோ மொத்தம் 3 பேர். திருவாரூர்ல இருந்து 2 பேரு, நானு, அது போக இன்னொரு நண்பர் திருப்பூர்ல, மொத்தம் 7 பேர் தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் டார்வினுடைய அந்த பிரச்சார இயக்கத்தை எப்படி நம்ம கொண்டு போலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா மிக மிக குறைந்த வசதிகள்ல ஒரு அரசு பள்ளியினுடைய ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தான், கட்டடம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்துட்டு நாங்க விடிய விடிய அதை பத்தி பேசி இருக்கிறோம். பல ஆளுமைகளை அங்க வர வச்சு அவங்களோட கலந்துரையாடல் செஞ்சிருக்கிறோம். ஸோ அவர் மூலமா பேராசிரியர் தயானந்த், அவர் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுறோம். ஏன்னா அவர் எங்களுக்கு பேராசிரியர் ரவிக்குமார் மற்றும் சக்திவேல் மூலமா தான் எங்களுக்கு அறிமுகமானாங்க, ப்ரொஃபசர் தயானந்த் சாரு. ஸோ அவர் நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணாரு. சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே மாதிரி அவருடைய அந்த காத்திரமான குரல்ல எப்பவுமே அறிவியலுக்கான குரலாக அவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிட்டு இருக்குது. சோ அடிப்படையில அவர் சில விஷயங்களை நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பரிமாணம் கொண்டவர். சோ அத்தகைய ஆளுமை எனது அருமை நண்பர் இன்று நம்மிடையே இந்த அறிவியல் தினத்தை முன்னிட்டு மக்கள் விஞ்ஞானியான மைக்கேல் ஃபாரடேவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மிடையே பகிர இருக்கிறார். அவரை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ப்ளீஸ் சார், கேரி ஆன். வெல்கம். பேராசிரியர் ப்ளீஸ் பேசலாம். சேகா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க பேசலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? இருக்கு. ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின நல்வாழ்த்துக்கள். இன்று 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி சசி ராமன் அவருடைய புகழ்பெற்ற ராமன் விளைவை கண்டுபிடித்து வெளியிட்ட நாள். ஸோ அந்த நாளை நாம் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவியல் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த அற்புதமான தலைப்புல என்னை பேச அழைப்பு விடுத்திருக்கிற நண்பர் சேகா அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்க நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரசன்டேஷனுடைய தலைப்பு பீப்புள் சயின்டிஸ்ட், தி லைஃப் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மைக்கேல் ஃபாரடே. மக்கள் அறிவியல் பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில மக்கள்கிட்ட அறிவியலை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு
பல விஞ்ஞானிகள் வந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு முதன்மையானவர் அப்படின்றதுனால அவருடைய கருத்துக்களை நாம வந்து இந்த இடத்துல நினைவு கூறது வந்து இந்த அறிவியல் நாளுக்கு பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா இந்த நூற்றாண்டை வந்து ஆற்றலின் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட்டத்துல யார் அதிகமான எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்களோ அந்த கூட்டம் தான் பலசாலியான கூட்டமா இருக்கும், அல்லது பலம் பொருந்திய கூட்டமா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து கூட்டத்துல இருக்கிற எண்ணிக்கை தான் வந்து கூட்டத்தினுடைய பலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஆயுதங்கள் தான் வந்து ஒரு ஒருத்தருடைய பலத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆயுதங்கள் எவ்வளவு நிறைய வச்சிருக்கிறவங்க, ஆயுதங்கள் கம்மியா வச்சிருக்கிறவங்க தான் கணக்கு. அதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் மாறுது. அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்கள் வந்து உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு மக்கள் தொகை உங்ககிட்ட இருக்கின்றது முக்கியம் கிடையாது. ஆனா இவங்ககிட்ட எவ்வளவு அறிவியலும் தொழிலும் இருக்கின்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது தெரியாம நிறைய நாடுகள் வந்து ஆயுதங்கள்ல அதிகமா முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் தொழில்நுட்பங்கள் எப்படி வந்து இந்த உலகத்தை சூப்பர் பவரா மாத்துது, ஒரு நாடை சூப்பர் பவரா மாத்துதுன்றதுக்கான தகவல்கள் இன்றைக்கு நவீன காலத்துல சூப்பர் பவர் அப்படின்னா யாருன்னா, யார் வந்து அதிகமான ஆற்றலை உற்பத்தி செய்யறாங்களோ, சரியான முறையில என்விரான்மெண்ட்டுக்கு எந்த கெடுதலும் இல்லாம, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கையாளுறாங்க, அது எப்படி எல்லா மக்களுக்கும் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இந்த ஆற்றலின் அடிப்படையில தான் மக்களுடைய ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. ஸோ ஒரு நாட்டுடைய கல்வியின் வளர்ச்சியை வச்சு ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை ஒரு காலகட்டத்தில் பார்த்தாங்க. தனிநபர் வருமானத்தை வச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஆற்றலை வந்து ஒருத்தங்க எப்படி யூனிஃபார்ம் பயன்படுத்துறாங்கன்றதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு வந்து எதிர்காலம் என்பது ஆற்றலுக்கான எதிர்காலம் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில இந்த ஆற்றல் என்பது ஒருவேளை எலக்ட்ரிக்கல் ஆற்றலா இருக்கலாம், இது எந்த வகையில ஃபார்ம்ல இருந்தாலும் இறுதியாக அது மின்சாரம் சார்ந்துதான் வரப்போகுது. ஸோ அந்த வகையில மின்சாரம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம மனசுல உதிக்கிற ஒரு பேருன்றது வந்து மைக்கேல் ஃபாரடே தான். ஸோ அந்த அளவுக்கு மின்சாரத்தோடவும் ஆற்றலோடவும் நவீன உலகத்தோடவும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு பேருன்னு சொன்னா அது மைக்கேல் ஃபாரடேவை சொல்லலாம். இங்க நம்ம பாக்குற இந்த கருவிகள் எல்லாமே இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, இது எல்லாமே நவீன எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்ன்னு சொல்றாங்க. இந்த நவீன எலக்ட்ரானிக் டிவைசஸ் கூட ஏதோ ஒரு வகையில மைக்கேல் ஃபாரடேவுடைய ஆய்வுகள் அல்லது மைக்கேல் ஃபாரடே தொடர்புல இருக்காரு. கொஞ்சம் டவுன் ஆகுது. இப்போ கேமரா ஆஃப்ல இருக்கு. கேமரா ஆஃப்ல இருக்கா? நல்லாதான் கேக்குது தோழா, ஆடியோ நல்லாதான் கேக்குது. ஆடியோ கொஞ்சம் அப்படியே வந்து அந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணப்போ கொஞ்சம் சவுண்ட் நல்லா பூஸ்ட் அப் ஆச்சு. அது ஒண்ணு மட்டும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லா தான் இருக்கு. நான் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு பேசட்டுமா? ஹலோ, இப்ப பாருங்க. ஹலோ. ஓகே. நான் கொஞ்சம் ஓகே. அந்த இது கேமரா ஆஃப்ல கேமரா இன்னும் ஆன் ஆகல, என்ன காரணம்? ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க பண்ணி கேரியா. நான் அதை மட்டும் தான் கேமரா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ அது ஒரு வகையில மைக்கேல் ஃபாரடே வந்து இந்த நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தோட தொடர்புல இருக்கிறாரு. அது நம்ம பின்னாடி என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நவீன விஞ்ஞானிகள் அல்லது நவீன அறிவியல், குறிப்பாக நவீன அறிவியலுடைய இயற்பியல் அறிவியல், பிசிக்கல் சயின்ஸ்னு சொல்றோம் இல்லையா, பிசிக்கல் சயின்ஸோட தொடர்புல இருக்கிறவங்க, அது இல்லாம வந்து நவீன அறிவியல் சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போனவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த வகையில எப்பவுமே சர் ஐசக் நியூட்டனுக்கு ஒன்று முதல் இடம் இருக்கும். ஸோ அந்த மைக்கேல்
மைக்கேல் ஃபேரடேவும் சர் ஐசக் நியூட்டனோட ஈக்குவலா வச்சு பார்க்க வேண்டிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி என்பதை நாம் வந்து நம்ம இங்க நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ இவர் வந்து மேக்ஸ்வெல். ஸோ இந்த மேக்ஸ்வெல் தான் மைக்கேல் ஃபேரடேவுடைய பல சிந்தனைகளை செயல் வடிவமாக்குவதற்கான கணித ரீதியான விஷயங்களை உருவாக்கினவர் அப்படின்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மைக்கேல் ஃபேரடே பற்றி சிஎன்ஆர் ராவ் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2004-05 நினைக்கிறேன், மெட்ராஸில் வந்து சிஎன்ஆர் ராவ் வந்து ஒரு முறை பேசும்போது சொன்னார், ஒருவேளை மைக்கேல் ஃபேரடே மட்டும் இந்த நூற்றாண்டில் பிறந்திருந்தால் 2005-10 அந்த டைம்லலாம் ஒரு ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கு நம்ம கிட்டத்தட்ட 6 நோபல் பரிசுகள் கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா அவருக்கு பண்ண ஒவ்வொரு ஆய்வுமே ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப அட்வான்ஸான ஆய்வுகள். இன்னைக்கு கூட வந்து அவருடைய அந்த அந்த கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருந்தாலும் நீங்க 6 நோபல் பரிசு கொடுத்துருக்கணும்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸா யோசிச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். மைக்கேல் ஃபேரடேவுடைய தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்துல 1791 செப்டம்பர் 22ஆம் ஆண்டு அவர் வந்து பிறந்தவர். அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். 4 குழந்தைகள்ல 3வது குழந்தையா அவர் பிறந்தாரு. அடிப்படையான சர்ச் மூலமாக பெற்றிருக்காரு. சர்ச்சு நடத்துற பள்ளிக்கூடங்கள் மூலமா கற்றுருக்காரு. அவர் முறையான பள்ளி கல்வி அவருக்கு கிடைக்கல. பட் ஆனா எழுத படிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் இயங்கிட்டு இருந்த கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குறைந்தபட்ச கல்வி கொடுக்கணுன்ற ஒரு செயல் திட்டத்தோட அவங்க இருந்ததுனால பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்சம் வாசிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த வகையில வந்து மைக்கேல் ஃபேரடேக்கும் ஓரளவுக்கு வாசிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தது. அவர் தந்தையார் வந்து ஒரு பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதனால வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி குடிபெயர்றாங்க. அவங்க குடும்பம் அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு குடிபெயர்றாங்க. அந்த காலகட்டம் என்பது வந்து கிட்டத்தட்ட பிரிண்டிங் பிரஸ் வந்து மக்கள்கிட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப ரெகுலரா பழக்கத்துல இருந்தது. ஸோ அதனால புத்தகங்கள் வந்து இங்கிலாந்து மக்கள்கிட்ட ரொம்பவும் பரிச்சயமான ஒரு விஷயமாகவும், புத்தகங்கள் வாசிப்பது அல்லது புத்தகங்கள் படிப்பது அல்லது புத்தகங்கள் சம்பந்தமான விவாதிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பரவலாக இருந்தது. ஸோ அதனால வந்து அங்க நிறைய வந்து இந்த புத்தக பைண்டிங் கடைங்க, புக் செல்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான கடையில ஜார்ஜ் அப்படின்ற ஒரு கடையில வந்து அவர் வந்து புக் பைண்டர் கடையில அவர் போறாரு. ரொம்ப அழகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அங்க அவர் வந்து வேலை செய்யறாரு. அங்க வந்து ஒரு அந்த புத்தகங்களை பைண்ட் பண்றது வந்து ரொம்ப நேர்த்தியா அவர் கத்துக்கிறாரு. அந்த புத்தகங்களை பைண்ட் பண்ணும்போது அந்த புத்தகங்கள் பைண்ட் பண்றதுக்கு வர்ற புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, பைண்ட் பண்றதுக்கு வர பழைய புக்கெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்ச புத்தகம், கொஞ்சம் மோசமா இருக்கிற புக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, அதை பைண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில ரொம்ப நாள் வந்து புத்தகங்கள் வந்து அந்த கடையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைக்கேல் ஃபேரடே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா அந்த மாதிரி புத்தகங்களை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருக்கு புத்தகங்களை பைண்டிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அந்த புத்தகங்களை சும்மா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில மைக்கேல் ஃபேரடே வந்து செல்ஃப் லேர்னிங் அல்லது வந்து தானாக புத்தகங்களை வாசிக்கிறது இருக்கு. அவர் படிச்ச வந்தவர் கிடையாது, ஆனா வாசிப்புனால வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. அதுல அவர் ரொம்பவும் இன்ஸ்பயர் பண்ண புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் புத்தகங்கள். அதுலயும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி சம்பந்தமான புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப அவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. 2 புத்தகங்கள் அவர் ரொம்ப மெனக்கட்டு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த 2 புக்கு தான் அது. ஓகேங்களா? அதுலயும் குறிப்பாக கான்வர்சேஷன் ஆன் கெமிஸ்ட்ரி, ஜேன் மார்செட் அப்படின்ற ஒரு பெண்மணி. இவங்க வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்துறவங்க. அவங்க அறிவியல் புத்தகங்களை மட்டும் இல்ல, இலக்கண புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், பிளஸ் வந்து இயற்பியல், பிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, புரியுங்களா சொல்லு, ஈவன் எக்கனாமிக் சயின்ஸ் கூட அவங்க புத்தகங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய புத்தகங்களை நிறைய பேர் வந்து படிச்சு
பெரிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து நம்மளுடைய மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய சயின்டிஸ்டா மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய என்ன சொல்றது வளர்ச்சியில முக்கியமானவங்கள்ல ஒருத்தங்க, என்னுடைய ஆசிரியர்கள் அளவுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல இவங்களுடைய புத்தகங்களை இப்ப நம்ம சயின்ஸ் பாப்புலர் சயின்ஸ் எழுதுறவங்க நம்ம கிண்டல் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் என்ற புத்தகத்துல என்ன பண்ணுவோம்னா 3 பேர் இருப்பாங்க. ஒரு டீச்சரு, 2 துருன்னு இருக்கக்கூடிய 2 குழந்தைங்க. ஸோ இவங்க கிட்ட பேசிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல வேதியியல் விஷயங்களை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பொதுவா மைக்கேல் ஃபாரடேக்கு இந்த அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவும் இயல்பா இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க எழுதியிருந்த புத்தகங்கள் வந்து கான்வர்சேஷன் ஆன் கெமிஸ்ட்ரி வந்து அவங்க எழுதுனது யாரை பத்தி அப்படின்னா, யாருடைய ஆய்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் சார் ஹம்பெரி டேவி அப்படின்ற ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பேராசிரியராக இருந்த ஒருத்தர், வேதியியல் பேராசிரியர், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க அவர். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகம் வந்து இவருடைய புத்தகங்கள் பத்தி இவரோட ஆராய்ச்சிகள் பத்திலாம் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. மைக்கேல் ஃபாரடே வந்து என்ன செய்யறாருன்னா இவரை பத்தி, அதாவது மிகப்பெரிய ஒரு வேதியியல் அறிஞர், அவரை பத்தி ஒரு பாப்புலர் சயின்ஸ் புத்தகத்துல அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சயின்டிஸ்டுங்க இருந்திருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் சயின்டிஸ்டுங்களை பற்றி பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்கள்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த எழுதி வரமா எழுதியிருக்காங்க. அதை வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு பையன் என்ன பண்றாருன்னா படிக்கிறார். பாருங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அறிஞரை பத்தி ஒரு சாதாரண மாணவனுக்கு தெரியறதுக்கு அளவுக்கு அந்த பாப்புலர் சயின்ஸ் விஷயங்கள் அங்க இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் இருந்தது. சார் ஹம்பெரி டேவி ரொம்ப ஃபேமஸ். ஏன் வந்து ஜேன் அந்த புக்கை எழுதுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஹம்பெரி டேவி ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ் மீன்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சேஃப்டி லேம்ப் கண்டுபிடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேவி சேஃப்டி லேம்ப்னு சொல்லுவாங்க, ஒரு சேஃப்டி லேம்ப். அந்த சேஃப்டி லேம்ப் வந்து கண்டுபிடிச்சது அவரு. பல கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களை வந்து இது பிரிச்சு எடுத்ததுல அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டா அவர் இருந்ததுனால அவரை பத்தி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் அவர். ஓகேங்களா? ஸோ ஒரு முறை இதே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா, ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வந்து ராயல் இன்ஸ்டிடியூஷன் பேர்ல அவங்க ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் லெக்சர்ஸ்னு நடத்துவாங்க. இப்போ நம்ம பாப்புலர் சயின்ஸ் லெக்சர்ஸ் நடத்துறோம் இல்லைங்களா, ஒரு பள்ளிக்கூடத்துல நடத்துவோம், கல்லூரிகள் நடத்துவோம். இவங்க அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல லீவ்ல வந்து கிறிஸ்துமஸ் லெக்சர்ஸ் நடத்துவாங்க. அந்த கிறிஸ்துமஸ் லெக்சர்ல ஒரு என்ன ஸ்பெஷல்னா, அது பொதுமக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க. சயின்ஸை பாப்புலரைசேஷன் பண்றது ரொம்ப முக்கியம்னு இங்கிலாந்துல இருந்த அந்த அந்த அமைப்புகளுக்கு அப்படி ரொம்ப பிரபலமா இருந்தது. மக்களுக்கு மதத்தை தாண்டி, அதாவது ரிலீஜியஸ் விஷயங்களை தாண்டி தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு விஷயமும் இருந்திருக்கு. அப்ப சினிமா அவ்வளவு பிரபலம் இல்லை, பட் சினிமா நாடகங்கள்லாம் இருந்திருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அது அறிவியல். ஸோ அப்போ 3 விஷயங்கள் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். இப்போ பெரும்பாலான மக்கள், கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க, கொஞ்சம் எலைட்டான மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. அப்படியே அவருடைய பைண்டிங் கடைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவருடைய டிக்கெட் என்ன பண்றாருன்னா மைக்கேல் ஃபாரடேக்கு கொடுக்குறாரு. மைக்கேல் ஃபாரடே என்ன பண்றாருன்னா அந்த டிக்கெட்டை வாங்கி அதை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம அவருக்கு மைக்கேல் ஃபாரடேக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவர் அட்டன் பண்ணதுல அவர் பேசினது எல்லாத்தையும் குறிப்புகள் எடுக்கிறாரு. குறிப்புகள் எழுதிட்டு என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு கடிதமும் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நான் உங்களுடைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுரு. ஸோ அவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு, குறிப்புகள் எடுத்திருக்காரு. அந்த குறிப்புகளை பேஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு லெட்டரும் எழுதியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் மைக்கேல் ஃபாரடே வந்து அவரை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு சொல்றாரு, நான் இந்த மாதிரி சார் உங்க செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படியா? அவர் பெரிய ஆளு, அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதாவது ஒரு 17 வயசு 18 வயசு பையனுக்கு, ஒரு 20 வயசு பையனுக்கு அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படியா சொல்றாரு. அப்போ என்ன பண்றாரு, இந்த மாதிரி சார் நான் வந்து இந்த மாதிரி பைண்டிங் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா, சரி பண்றாரு. நான் வந்து உங்க கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் உங்க புக்கெல்லாம் படிச்சு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார், எல்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு கேட்கறாரு. ஓகே, அவரும் ஓகேன்றாரு. அவர்கிட்ட என்ன பொலைட்டா என்ன பண்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, நம்ம மைக்கேல் ஃபாரடே கிட்ட ஒரு புக் இருக்கு. அந்த புக்கோடைய பைண்டிங்கை பாக்குறாரு. பைண்டிங் பார்த்த உடனே அந்த பைண்டிங் உடைய அந்த தொழில் நேர்த்தி இருக்கு இல்லைங்களா,
பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய மைக்கேல் ஃபாரடேவை சார் ஹம்பரி வந்து தன்னுடைய ஆய்வகத்துல உதவியாளராக வச்சுக்கிறார். உதவியாளர் மீன்ஸ் என்னன்னா, நம்ம பொதுவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரி லேப்ல ஆய்வு கூடத்துல பசங்க நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட் டியூப்ல நிறைய ஆய்வுகள் செய்வாங்க, நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் அப்படியே இருக்கும், அது கொஞ்சம் கருப்பா தேங்கி இருக்கும், கருப்பு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அது அப்படியே நம்ம ஆக்சுவலி நம்ம லேப்ல நம்ம கழுவிட்டு போக சொல்லுவோம். பட் அந்த காலத்துல இங்கிலாந்துல பணக்கார பசங்க தானே படிச்சிருப்பாங்க, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை கழுவிட்டு ரெடி பண்ணி வைக்கிறது தான் யாருடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா சார் நம்மளுடைய மைக்கேல் ஃபாரடேக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஸோ மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான என்ன சொல்றது கிளீன் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி ஹம்பரி டேவிக்குன்னு உதவியாளர் கிடையாது, இவர் ஆய்வுக்கூடத்தினுடைய உதவியாளர். அப்படின்னா அதை டெஸ்ட் பண்றது, துடைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள், டெஸ்ட் பண்ணதெல்லாம், டெஸ்ட் டியூபை கழுவுறது, ஆய்வுக்கூட துடைக்கிறதுன்னு. அதே டைம்ல ஹம்பரி டேவிக்கு ஒரு உதவியாளர் இருப்பார். அவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அசோசியேட், இவர் அசிஸ்டன்ட், இவர் லேப் அசிஸ்டன்ட். ஹம்பரி டேவிக்கு ஒரு அசோசியேட் இருப்பார். அவர் வந்து அவரை பார்த்துக்கிறது, அவரை நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, அவருடைய லெக்சர்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் ரெடி பண்றது, அவருக்கு டெஸ்ட் டியூப்லாம் வைக்கிறது, அந்த மாதிரியான இருக்குது. ஸோ இந்த ஒரு இருக்கும். மைக்கேல் என்ன பண்ணுவாருன்னா, தொடச்சி வச்சுட்டு சும்மா இருக்கிற டைம்ல ஃபுல்லா பசங்க பண்ணும்போது அவருக்கு வேலை இருக்காது இல்லைங்களா. அப்ப என்ன செய்வார்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவர் நடத்துறது எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பார். அவர் என்னென்ன லெக்சர் கொடுக்குறாரு எல்லாமே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு டேட் வைஸ் அவர் எழுதுவார். ஸோ இது வந்து ஒரு டைம்ல வந்து மைக்கேல் ஃபாரடேவுடைய இந்த லெக்சர்ஸ் அட்டன் பண்ற விதம், அதை நோட் பண்ணி வைக்கிற விதம், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய அசோசியேட்டாவே அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பயன்படுத்திக்கிறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐரோப்பாவுக்கு ஒரு டூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஐரோப்பா முழுக்க வந்து ஹம்பரி டேவி வந்து நிறைய ஆய்வுக்கூடங்களுக்கு, யூனிவர்சிட்டிக்கு போய் பிரசன்டேஷன் கொடுக்கணும். அப்படி போகும்போது கூட ஒரு அசோசியேட்டை கூட்டு போறது ஒரு வழக்கம், அது எல்லா நாடுகளும் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவர் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவருடைய அசோசியேட்டா இருந்த ஒருத்தரால வர முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ என்ன பண்றாருன்னா, சார் ஹம்பரி டேவி வந்து வேற எதுவுமே யோசிக்காம ஃபாரடேவை தன்னோட கூட அழைச்சு கூட்டு போறாரு. ஸோ ஃபாரடே வந்து ஒரு லேப் அசிஸ்டண்டா மட்டும் இருந்த ஒருத்தர் வந்து அவருடைய கடினமான உழைப்பினாலையும் அவருடைய திறமையினாலையும் சார் ஹம்பரி டேவுடைய அசோசியேட்டாக மாறுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒன்னா டிஸ்கஸ் பண்றது, நிறைய பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது பெரும்பாலான நேரங்கள்ல என்ன பண்ணுவார்னா, சார் ஹம்பரி டே வந்து நம்மளுடைய ஃபாரடேவோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாரு. அப்படி லஞ்ச் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்போ ஹம்பரி டேவுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, கிளாஸ் ஸ்பெல்லிங், வர்க்க வேறுபாடுகள் நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ சொல்றாரு, அங்க சாதி வேறுபாடு கிடையாது, பட் ஆனா வர்க்க வேறுபாடுகள் இருக்கு இல்லையா. அந்த வர்க்க வேறுபாடுல அவன் ஒரு தொழிலாளி, அதனால என்ன பண்ணா, அவனோட உட்காந்து சாப்பிடாதீங்க, அது உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய அந்த வேலைக்கும் உங்களுடைய கிளாஸ்க்கும் அது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கடிந்துக்கிட்டு சொல்றாங்க. பட் ஆனா அந்த விஷயத்துல வந்து சார் ஹம்பரி டேவி ரொம்ப வந்து ஓப்பன் மைண்டா இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காம அவரோட ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லயே சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லி ஹம்பரி டேவி வந்து மைக்கேல் ஃபாரடேவை சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வளர்றதுக்கு ஒரு அடிப்படைய காரணமா இருந்தாரு. அது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. ஹம்பரி டேவியோட சேர்ந்தும் ஹம்பரி டேவி தனியாகவும் நிறைய ஆய்வுகள் வந்து மைக்கேல் ஃபாரடே செய்யறாரு. அதே ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் என்னென்ன பண்ணாருன்றது ரொம்ப முக்கியமானது வந்து, அவர் அந்த காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பல சேலஞ்சிங்கான ப்ராப்ளம், பெரும்பாலும் கெமிஸ்ட்ரியில தான் சொல்றேன். 1820களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல்வேறு அதுவரையிலும் குழப்பமா இருந்த சில மூலக்கூறுகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பாடுகள் எழுதுறாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, குளோரினை வந்து எப்படி வந்து லிக்விஃபிகேஷன் பண்றது, அதாவது குளிர், அதாவது அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு கேஸ் லிக்விடா மாத்துறது எப்படி அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பென்சின் ரிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிறதும் பென்சின் ரிங் தான். அந்த பென்சின் ரிங்கையும் அவர் என்ன பண்றாருன்னா ஐசோலேட் பண்றாரு. பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே
காம்பவுண்டுக்குள்ள இருக்கும். அதை தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். ஸோ மைக்கேல் ஃபாரடே வந்து அவருடைய ஆரம்ப கால ஆய்வுகள் வந்து மேக்சிமம் அவர் கெமிஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்றாரு. ஸோ இது வந்து அவருடைய மைக்கேல் ஃபாரடேவுடைய ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்த வேதி ஆய்வகம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆய்வு இதெல்லாம் பண்றாரு கெமிஸ்ட்ரியில. 1820 கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்து உலகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குது, ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அந்த எல்லாரும் இன்னைக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பேர் ஒயர்ஸ்டட் ஆய்வுன்னு சொல்லுவாங்க. ஒயர்ஸ்டட் ஆய்வுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒயர்ஸ்டட் என்ற விஞ்ஞானி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கம்பி வழியாக ஒரு கம்பியில மின்சாரம் பாஞ்சிட்டே இருக்கு, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கிறார் கம்பியில. அப்படி கம்பி வழியா கரண்ட் போகும்போது அந்த கம்பிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன காந்த முள், காம்பஸ்ன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அந்த காலத்துல மிக 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 அதிசயமான ஒரு விஷயம். ஸோ ஒயர்ஸ்டடுக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. என்னன்னா, அது வரலையும் மனிதர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா காந்த ஆற்றல், இன்கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா தொடுவதன் மூலமாக ஒரு பொருளை நகர்த்துறது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா தொடாமலே மூவ் பண்ணக்கூடியது. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் எந்த ஒரு தொடு விசையும் இல்லாம கான்டாக்ட் பண்ணக்கூடியது, எந்த தொடாமலே அது இருக்கக்கூடியது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி காந்த விசைகளும், ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னா தொடரணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு இரும்பு குண்டு இன்னொரு இரும்பு குண்டை தள்ளணும்னா என்ன பண்ணும், அதை போய் இடிச்சாதான் போகும். ஸோ தொட்டாதான் விசை பரவும், புரியுதுங்களா. ஆனா தொடாமலே கூட சில விசைகள் இருக்கு, அது பரவக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஃபேமஸ், நியூட்டன் காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுல காந்த விசைகள் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ ஒரு காந்த முள் நகரணும்னா இன்னொரு காந்தம் இருந்தாதான் நகரும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இங்க என்ன ஸ்பெஷல்னா, ஒரு காந்த முள் வந்து இன்னொரு காந்தம் இல்லாமலே நகர்ந்திருக்கு. எதனால? அதுக்கு காரணம் வந்து கம்பியில கரண்ட் போகும்போது நடந்துச்சு. இது ரொம்ப அவர் ஆச்சரியப்படுது. அவர் இதுக்கான காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றாருன்னா, இதை வந்து விரிவா ஆராய்ச்சி பண்றாரு. என்ன செய்யறாருன்னா, மின்சாரத்தினுடைய திசையை மாத்தாரு. உதாரணத்துக்கு பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால கோடு வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போற மாதிரி காட்டிருக்கும். ஒருவேளை இந்த பிளஸ் மைனஸை திருப்பணும்னா என்ன ஆகும்னா, இந்த கோடு வந்து ஆப்போசிட்ல போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த நார்த் சவுத் வந்து ஆப்போசிட்டா திரும்புது. இது என்ன டைரக்ஷன்ல இப்ப திரும்புதோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுது, இந்த பிளஸ் மைனஸ் மாத்தினா தெரியுது. ஸோ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, மின்சாரத்தினால இந்த காந்தபுலம் காந்தம் வந்து பாதிக்கப்படுது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்சாரத்தின் திசை மாற்றும் போது அதனுடைய திசையும் காந்தத்தினுடைய திசை சுழற்சியினுடைய திசையும் மாறுது, அது எதிர் திசையில இருக்கின்ற ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா அன்னைக்கு ஐரோப்பா முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒரு நாட்டுல புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், மற்ற நாடுகளை செய்வாங்கல்ல அதை, ஓகேங்களா. இவர் ஆஸ்திரியான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஆஸ்திரியால இருந்த சயின்டிஸ்ட் நினைக்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா அதை கண்டுபிடிக்கிறாரு. உடனே இங்கிலாந்துல இருக்கிற ராயல் சொசைட்டில இருக்கக்கூடிய மாணவர்களும், அவர் மாணவனா இருக்கும்போது நடந்த விஷயம், ஓகேங்களா, இந்த ஆய்வை திரும்பி செய்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதை கேள்வி கேட்டே இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறாங்க. காந்தம் இல்லாம ஒரு காந்தம் நகராதே அப்படின்னு. அப்போ மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்றாருன்னா, அவரு அப்போ வந்து ஆய்வகத்துல உதவியாளர் தான், அசிஸ்டன்ட் தான். அந்த பசங்க குழம்பிட்டு இருக்கிறத பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஏன் மின்சாரம் இந்த கம்பியில மட்டும்தான் போகணும்னு யோசிக்கிறீங்க? ஒருவேளை மின்சாரம் இந்த கம்பியை தாண்டி கூட போய் இதை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஆய்வு மாணவர்கள் அல்லது பட்டப்படிப்பு மாணவர்கள், எங்களுக்கு புரியாத விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சிட போது, நீ ஒரு லேப் அசிஸ்டன்ட் தானே, நீ சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப குறைவாக பாக்குறாங்க. பட் ஆனா அதை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய மனசுல ரொம்ப ஆழமா பாதிச்சுட்டே இருக்கு. அதாவது அவங்க அவர் இன்சல்ட் பண்ணது கிடையாது, இந்த விஷயம் எதனால இந்த காந்தம் வந்து சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல முறை யோசிச்சுட்டே இருக்காரு.
அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு ஒரு விஷயம் யோசிக்குது. என்ன யோசிக்கிறாருன்னா, இது மின்சாரம், இது வந்து ஒரு ஆற்றல், மின்சாரம். மின்சாரத்தினால என்ன உருவாகுது? காந்தம் உருவாகுது. அப்போ இந்த ஆய்வு முழுக்க முழுக்க வேஸ்டட் ஆய்வு முழுக்க முழுக்க மின்சாரம் காந்தத்தை டிஸ்டர்ப் பண்றதுனால தான் நடக்குது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கொஞ்சம் மாத்தி ஒருவேளை காந்தத்தை வச்சுட்டு மின்சாரத்தை ஏதாவது பண்ண முடியுமா? மின்சாரம் போனா காந்தம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒருவேளை காந்தம் டிஸ்டர்ப் ஆனா மின்சாரம் வருமா? ரிவர்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் அப்படி யோசிக்கிறாருன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பேட்டரி செட்டப்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால ரிவர்ஸ்ல யோசிக்கிறாரு. ரிவர்ஸ்ல யோசிக்கும் போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்றதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சாதாரண காயில் மாதிரி எடுத்துக்கிறாரு. காயில் எடுத்துக்கிட்டு அந்த காயில்ல கொண்டு போய் ஒரு கல்வனாமீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, மின்சாரம் வருதா இல்லையான்றதை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி. அதாவது மின்சாரம் வந்தா டிஃப்ளெக்ஷன் காட்டும், மின்சாரம் வரலன்னா டிஃப்ளெக்ஷன் காட்டாது. இப்போ பாருங்க, இது டிஃப்ளெக்ஷன் காட்டுது, ஓகேங்களா? இங்க சென்டர்ல இருந்தா 0ன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைட்லயும் வரும், லெஃப்ட் சைட்லயும் வரும். அப்போ என்ன பண்றாரு அவரு, இந்த ஒரு பார் மேக்னெட்டை வச்சுக்கிட்டு இங்க இங்க வைக்கிறாரு. டிஃப்ளெக்ஷன் எதுவுமே நடக்கல. தள்ளி இங்க வைக்கிறாரு, இங்க வைக்கிறாரு, உள்ள வச்சாலும் வெளில வச்சாலும் எங்க வச்சாலும் டிஃபரன்ஸ் வரல. அப்ப என்ன பண்றாருன்னா, இத கொஞ்சம் மூவ் பண்ணும்போது மட்டும் டிஃப்ளெக்ஷன் வருது. அவருக்கு என்ன தெரியுதுன்னா, காந்தத்தினால மின்னோட்டம் உருவாகிறது இல்ல, ஆனா காந்தம் வந்து மூவ் ஆகும்போது மின்னோட்டம் உருவாகுது. அப்போ முக்கியமானது காந்தம் வேணும், அந்த காந்தம் ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது, அது மூவ் ஆகிற காந்தமா நமக்கு இருக்கணும்ன்றத கண்டுபிடிக்கிறாரு. காந்தத்தை இந்த பக்கம் மூவ் பண்ணா டிஃப்ளெக்ஷன் ஒரு பக்கமும், காந்தத்தை வெளிப்பக்கம் மூவ் பண்ணா டிஃப்ளெக்ஷன் வேற பக்கமும் மூவ் ஆகுது. அப்போ காந்தத்தினுடைய ஏதோ ஒண்ணுதான் இதை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ இந்த காந்தம் இங்க இருக்கிற காயிலோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது தான் அவருக்கு சிக்கலா இருந்தது. அதை எப்படி நம்ம விளக்குறதுன்னு தெரியல. ரொம்ப அவர் யோசிக்கிறார் மீன்ஸ் ஒரு கனெக்ட் பண்ணோம்ல. இப்போ பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு காந்தம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இது மட்டும் காந்தம் கிடையாது. இதை தாண்டி காந்தத்துக்கு என்ன இருக்குன்னா, காந்தத்தை சுத்தி ஒரு ஒரு காந்த புலம் இருக்கு. அந்த புலம் தான் டிஸ்டர்ப் ஆகுதே தவிர இந்த காந்தம் டிஸ்டர்ப் ஆகல. சோ காந்தத்தை சுற்றி காந்த புலம் இருக்கு. இந்த காயில் வந்து காந்த புலத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் வருது. இதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த காயில் இவ்வளவு பெருசுக்கு பதிலா ரொம்ப பெரிய காயில் ஒன்று செஞ்சீங்கன்னா ஒரு டிஃப்ளெக்ஷனும் வராது. ஏன்? ஏன்னா இந்த காந்தம் உள்ள போயிட்டு தான் வருது அப்பவும். ஆனா என்ன ஆகாது? டிஸ்டர்பன்ஸ் நடக்காது. எது? காந்த புலத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ ஒரு காந்தத்தை சுற்றி காந்த புலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ற ஐடியாவை முதல்ல அவர் தான் சொல்றாரு. அதான் போடுறாரு. அவர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரையறதுன்னு உட்பட கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது ஒரு கற்பனையான கோடுகள் கிடையாது. ஆக்சுவலா அது உண்மையான காந்த புல லைன்ஸ் இருக்கு, அது பிசிக்கல் உண்மை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அப்போ இந்த காந்தம் சுத்தி இருக்கிற காந்த புலத்து கோடுகளை தான் இந்த காயில் வந்து கட் பண்ணுது. அது ஸ்லோவா கட் பண்ணா கம்மியான கரண்ட்டும், வேகமா சுத்தினா வேகமான கரண்ட் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்போ மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு நாம வெறும் பழைய லெக்லாஞ்சியன் செல், டேனியல் செல் மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சே நம்ம உருவாக்கலான்றத அவருடைய ஐடியா. பட் இதுல ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கையை வச்சுட்டு சுத்திட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இப்ப இதை கண்டுபிடிச்சது வந்து சயின்ஸ். இதை என்ன செய்யணும், ஒரு கருவியா செய்யணும்னா ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் வேணும்ல. ஃபாரடே வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அதுதான் ஃபாரடேவுடைய ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் இது. அவர் ஒரு மிகச்சிறந்த பொறியியல் வல்லுநர். அதனால என்ன பண்றாருன்னா, லீனியர் மோஷனை இன்னொரு மோஷனா மாத்துறாரு. இன்னொரு மோஷன்ன்றது என்ன? ரொட்டேஷனல் மோஷனா மாத்துறாரு. ரொட்டேஷனல் மோஷனா பார்த்து அந்த லீனியர் காந்தத்தை இந்த மாதிரி ஒரு லாட வடிவ காந்தமா மாத்துறாரு. லாட வடிவமா காந்திட்டு ஒரு டிஸ்கை வச்சுக்கிறாரு. டிஸ்க்கு நடுவில் என்ன பண்றாரு, ஒரு கம்பியை கனெக்ட் பண்ணிருக்காரு. டிஸ்க கையில சுத்துற மாதிரி பண்ணிடுறாரு. கையில சுத்துற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதோட கல்வனாமீட்டர் கனெக்ட் பண்றாரு. இப்போ கையில ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு வேகமா சுத்துறாரோ அவ்வளவு மின்சாரம் வருது.
இதனுடைய டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவருக்கு என்ன மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா, காந்த புலத்துக்கும் மின்புலத்திற்கும் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதையும் கண்டுபிடிக்கிறார் அவர். பட் அது பின்னாடி வந்தவங்க தான் அதை வந்து என்ன சொல்றது, நம்ம ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்னு மாத்துறாங்க. பட் அவர் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால அதுக்கப்புறம் பண்ண எல்லாருக்குமே ஃபாரடே தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ ஃபாரடே தான் வந்து காந்தத்தையும் மின்சாரத்தையும் ஒன்று சேர்த்து மின்காந்தமா மாத்தினார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 10th வரலையும் படிக்கும்போது, 11th 12th படிக்கும் போதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி தனியா, மேக்னடிசம் தனியா இருக்கும். பட் நீங்க ஒரு கல்லூரியில 12th லெவல்ல ஒரு லெவலுக்கு மேல போகும்போது, கல்லூரி லெவலுக்கு போகும்போது எலக்ட்ரோ மேக்னடிசம் மின்காந்தமா மாறிடும். மின்சாரம் வேற கிடையாது, காந்தம் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணைந்த ஒரு பண்பு அப்படின்றத இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதனுடைய மிக முக்கியமான ஆய்வுகளை உருவாக்குனதுல ஃபாரடே தான் பிரேக் த்ரூ பண்ணாரு. ஸோ அவர் உருவாக்குன இந்த ஆரம்ப கால டிஸ்க் இதுதான். இந்த கருவி தான் இங்க ரெண்டு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு கருவி தான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஜெனரேட்டருடைய ஆரம்ப தாய். ஆனா இது இப்போ வந்து ஏசி டிசிலாம் இருக்கு. பட் அவர் உருவாக்கும் போது வெறும் டிசி மட்டும் தான் உருவாக்குனாரு. அது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ இது ஒரு முதல் ஆய்வு. ரெண்டாவது ஆய்வு ஒண்ணு பண்ணாரு. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 2 காயில் எடுத்துக்காரு. இந்த படம் வச்சுக்கோங்க. 2 காயில் எடுத்துக்காரு. ஸோ இதுல ஒரு காயில், இதுல ஒரு காயில். 2 காயில் இருக்கிறதுனால காயில் 1ன்னு வச்சுக்கலாம், காயில் 2ன்னு வச்சுக்கலாம், அல்லது பிரைமரி செகண்டரி வச்சுக்கலாம். இந்த காயில்ல பேட்டரியை கனெக்ட் பண்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இதுல கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். இந்த கரண்ட்னால என்ன ஆகுது? அடுத்த காயில்ல மின்னாற்றல் தூண்டப்படுகிறது. ஸோ ஒண்ணுல உருவாகிற காந்த புலம் மாறும்போது இன்னொன்னுலயும் என்ன உருவாகுது? காந்த புலம் வந்து மாற்றம் அடைகிறது. அப்போ மின்சாரத்தை எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதான் வந்து நம்ம இன்னைக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா பரிமாறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பரிமாறது. இந்த ஐடியாவில இருந்தா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்யுது. பட் இதுக்கான ஆரம்ப கட்ட ஆய்வுகளையும் அவர் தான் வந்து உருவாக்குறாரு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதையும் அவர் தான் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறாரு. இந்த கருவியின் மூலமா தான் நம்ம இன்னைக்கு வந்து இயக்காற்றலை மின்னாற்றலாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கி நம்ம டைனமோ சொல்றோம் இல்லையா. இது ஒரு சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டைனமோ. இங்க பாருங்க, இது வந்து ஒரு மின் நிலையத்துல, பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டைனமோ. ஒரு ஆளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சைடில் நினைக்கிற ஆளுங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரலையும் ஒரு டைனமோ ஒர்க் பண்ணுதுன்னா அந்த டைனமோக்கான பிரின்சிபல் வந்து அவருடைய இதுதான் அப்படின்றதை நம்ம உருவாக்கணும். நீங்க அணு மின் நிலையத்துல இருந்து வேணா மின்சாரம் எடுங்க, அல்லது அனல் மின் நிலையத்துல இருந்துனா மின்சாரம் எடுங்க. ஃபைனலா இயக்காற்றல் மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதாவது உங்க வீட்டுக்கு கரண்ட் வருது, கரண்ட் வர இடத்துல ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். ஜெனரேட்டர் சுத்த வைக்கத்தான் மற்ற எல்லாமே செய்றீங்க. இது வந்து அணு உலையா இருக்கலாம், ஸோ இந்த ஆய்வு என்ன செஞ்சதுன்னா, குறிப்பாக வந்து மைக்கேல் ஃபாரடே உடைய மிக முக்கியமான ஆய்வுகள்ல முக்கியமானது இந்த ஒரு நிமிஷம், அது வந்து இடையில கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த இதை பத்தி பேசுனீங்கல்ல, அப்ப இடையில கட் ஆயிடுச்சு. ஸோ எகைன் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. இந்த இடத்துலயா? இதுக்கு முன்னாடி எனக்கு காமிச்சீங்க. இதுவா? அந்த அணுமில் நிலையம். அணுமின். ஓகே ஓகே, இந்த இடம் தான். இயக்காற்றலாம் மாற்றப்படலாம் அந்த இடத்துல. ஓகே, நான் இங்க சொல்லிடுறேன். அதாவது ஃபாரடே உடைய டைனமோ சிஸ்டம் தான் இந்த சைக்கிள்ல இருக்கு. இந்த சைக்கிள் வந்து சுத்தும் போது இந்த டைனமோ போட்டோ தெரியலைங்க மாமா. அது ஸ்கிரீன் ஷேர் ஆன அத பண்றேன்.
இப்போ ஓகே ஓகே. ஸோ ஃபாரடேவனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து டைனமோன்னு சொல்றோம். அந்த டைனமோவுடைய சிறிய மாடல் தான் நம்ம சைக்கிள்ல இருக்கக்கூடிய இந்த இந்த கருவி. ஸோ சைக்கிள் சுற்றும் போது இதுக்குள்ள இருக்கிற டைனமோ சுத்தி சைக்கிள்ல இருக்கிற பல்ப் எரிவதற்கு காரணமா இருக்கு. இது ரொம்ப சின்னது, இங்க பாருங்க ரொம்ப பெருசு. இது ஒரு மின் நிலையத்தில் இருக்கக்கூடியது, பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, மின்சாரத்தை உருவாக்குறது, அல்லது இவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் சரி, அந்த கருவி வந்து டைனமோ தான். ஓகேங்களா? அது வந்து அனல் மின் நிலையமா இருந்தாலும் சரி, அணு மின் நிலையமா இருந்தாலும் சரி, கேஸ் பேஸ்டு இருந்தாலும் சரி, அல்லது வாட்டர் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கிள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. என்னது நீர்வீழ்ச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரமா இருந்தாலும் சரி, அல்லது காற்றாலையிலிருந்து எடுக்கிற மின்சாரமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் எடுக்கக்கூடிய மின்சாரம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இயக்க ஆற்றலை மின்னாற்றலா மாற்ற அந்த கருவி வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மின்னியக்கு. ஹலோ, இப்போ 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 ஓகேங்களா? இப்ப கேக்குது கேக்குது. ஓகே அங்கிள். ஹலோ, ஓகே சார், பேசுங்க சார். ஹலோ சார் சார் பேசுங்க. பேசுங்க, கிளியரா கேக்குது. ஹலோ கேக்குதுங்க கேக்குது. ஹலோ, கேக்குதுங்களா? மின்சாரத்தை உருவாக்குற அந்த இடம் வந்து ஜெனரேட்டர் வந்து மைக்கேல் ஃபாரடேவுடைய கொடை. சோ நீங்க எந்த முறையில வேணா மின்சாரத்தை உருவாக்கலாம். மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அவருடைய கண்டுபிடிட்டார் இல்லையா. இந்த கம்பி வழியா தான் மின்சாரம் பாயணுமா, கம்பியை இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செல்போன் யூஸ் பண்றோம், சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்றாங்க, எல்லாமே எதனால உருவாகுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அது எதனால உருவாகுதுன்னா மைக்கேல் ஃபாரடேவுடைய அந்த கேள்வியில தான் உருவாகுது. ஸோ மைக்கேல் ஃபாரடே உருவாக்குன அந்த ஆய்வு பிளஸ் அவருடைய ஐடியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டா தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனா அதுக்கு சரியான மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் வந்து மேக்ஸ்வெல் லாஸ்ன்னு ஒன்று உருவாக்குனாரு. அந்த மேக்ஸ்வெல் லாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபாரடே சொல்லியிருக்கக்கூடிய அந்த கம்பியை தாண்டி செல்லக்கூடிய அந்த மின்சாரம் என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா தான் இருக்கணும் அப்படின்றத கணக்கு ரீதியாக விளக்குறாரு. சரிங்களா? ஆனா கணக்கு ரீதியா விளக்குனாலும் ரியலா அதை எப்படி உருவாக்குறது பிளஸ் எப்படி அதை டிடெக்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ஜெர்மனியை சேர்ந்த ஹென்ட்ரிக் எட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு டீச்சர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலா. அப்போ அவருடைய டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிப்பா மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் ஸ்காட்லாந்துக்காரரு, இப்ப நம்ம இங்கிலாந்து ஒருங்கிணைந்த இங்கிலாந்துன்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்துக்காரரு சொல்லியிருக்காரு. அவரு வந்து மின்காந்த அலைகள் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு. அது உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அது டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ரொம்ப கடினப்பட்டு அந்த மின்காந்த அலைகளை உருவாக்கி ரேடியோ வேவ்ஸை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து மேக்ஸ்வெல் சொன்ன மாதிரி, ஃபாரடே சொன்ன மாதிரி மின்காந்த அலைகள் ஒன்று இருக்கு, அது வந்து விண்வெளியில பயணம் செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை உருவாக்க முடியும் பிளஸ் மெஷர் பண்ண முடியும்ன்றது ஹெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனா ஹெட்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிஹெச்டி தீசஸ்ல இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஆனா அவர் சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே, அவர் ரொம்ப சீக்கிரத்தில் இறந்துட்டாரு, அவர் சொல்லி ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே இந்தியாவில் அந்த ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஜெகதீஷ் சந்தர் போஸ், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜேசி போஸ்ன்னு சொல்லிட்டு கல்கத்தால இருந்த பிரசிடென்சி காலேஜ்ல பேராசிரியராக இருந்த ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஹெட்ஸினுடைய அப்போ அதுக்கு வந்து ஹெட்ஸ் வேவ்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அலைகளை நம்ம வந்து
அவர் பண்ண மாதிரியே உருவாக்க முடியுமான்னு சொன்னாங்க. பட் அவரை விட இவர் வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டடா என்ன பண்ணாருன்னா கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி, அவர் வந்து கிறிஸ்டல்ஸை படிகங்களை அவர் பயன்படுத்தல. பட் நம்முடைய ஜேசி போஸ் என்ன செஞ்சாருன்னா கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி அதே மின்காந்த அலைகளை உருவாக்குனாரு. அதே அலைகளை உருவாக்கி டிடெக்டும் பண்ணாரு. அது மட்டும் பண்ணல, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ரூம்ல இருந்து ஒரு ரூம்ல அந்த சுவிட்ச் ஆன் பண்ணா அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய பல்ப் எரிய வச்சாரு, பல்ப் ஆஃப் பண்ணி வச்சாரு. அதை பார்த்து ரொம்ப பேர் அசந்து போயிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அப்போ வந்து இன்னைக்கு சொல்ற மாதிரி நம்ம இவ்வளவு டெஃபினட்டிவா சொல்ல முடியாது இல்ல. அப்ப நம்ம மின்சாரத்தை கம்பி வழியா இல்லாம கம்பியை தாண்டியே கொண்டு வர முடியும்ன்றதுதான் இவங்களுடைய எல்லா ஆராய்ச்சியும். பட் அது டெலிபரேட்டா மின்சாரம் கிடையாது, நம்ம வெளிப்படையா சொல்ல மாதிரி அது மின்சாரம் கிடையாது. அது மின்சாரத்தினுடைய ஒரு வடிவமா இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள். ஓகேங்களா? அப்படின்றத ஜெகதீஷ் சந்திர போஸ் கொண்டு இந்த கருவிகள் இந்த கோகர் அப்படின்ற இந்த கருவியை என்ன பண்றாருன்னா அவர் லண்டன்ல வந்து ராயல் சொசைட்டில வந்து பிரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இட்டாலியை சேர்ந்த இருந்த மார்கோனி அப்படின்றவர் வந்து இதே மாதிரி ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவரு ரேடியோ கண்டுபிடிக்கிறது. அவருக்கு வந்து இவருடைய அந்த கருவிகளுடைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது இதை கொஞ்சம் இந்த ஆய்வுகள் வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அந்த கருவிகளை செய்வதற்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பின்னாடியே வந்து அவருக்கு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் வந்து ஜெகதீஷோடைய கருவிகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்ன உடனே இவருக்கு நோபல் பரிசு அதுக்குள்ள கொடுத்துட்டாங்க. அந்த மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சதுக்காக அந்த கண்டுபிடிப்புடைய பிரைஸ்ல பாதி பிரைஸை வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் தரத்துக்கு அவர் வில்லிங்கா வந்தாரு. பட் ஜெகதீஷ் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அடிஷ்னலா இங்கிலாந்துல, அதாவது அவர் இத்தாலியில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க. ஒரு தந்திய கம்பி இல்லா தந்தின்னு சொல்றோம் இல்லையா, வயர்லெஸ் டெலிகிராம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் உருவாங்க, அதான் ரேடியோன்றது. அதை வந்து அவர் பண்ணாரு. அது எஸ்ன்ற அந்த லெட்டர் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து எங்க வருது, அமெரிக்காவுக்கு வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா? என்ன காரணம்னா நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய காட்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அயன மண்டலம் இருக்கு இல்லையா, அயனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அயனோஸ்பியர் வந்து இவங்க இதுவரையிலும் பேசிட்டு இருக்கிற இந்த மின்காந்த அலைகள்ல வந்து எதிரொலிக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்றத அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மின்காந்த அலைகளை உருவாக்குறது அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரியா வளர்ந்துருக்கு. பட் அதுக்கான பேஸ் வந்து நமக்கு வந்து மைக்கேல் ஃபாரடே தான் நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்றதையும் நாம வந்து இங்க வந்து சொல்லணும். மைக்கேல் ஃபாரடேவுடைய நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு வந்து, எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச கண்டுபிடிப்பு இதுதான். நான் இதை மைக்கேல் ஃபாரடே தான் கண்டுபிடிச்சாரு எனக்கு தெரியாது. எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்மல் இருந்தது. ஆக்சுவலா அந்த கம்மலை லட்டு கம்மல்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்மல் இருந்தது. ஆக்சுவலா தங்க கம்மல் கிடையாது, அது ஒரு பித்தளை கம்மல். எங்க அம்மா வந்து எப்பயாவது எங்கேயாவது மேரேஜுக்கு போனோம்னா இந்த கம்மலை கொண்டு போய் நாங்கள் கடையில் கொடுப்போம். அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து அதுக்கு முலாம் பூசுவார். கில்ட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. முலாம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க, கில்ட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுவாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட நீங்கள் உட்காந்துருக்கும் போது அந்த கில்ட்டு போடுறத பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அது நிறைய முறை நான் பார்த்ததுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. அது வந்து கண்டுபிடிச்சது வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் ஃபாரடே தான். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் எலக்ட்ரோலைசிஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல அதுக்கு பேர் மின்னார் பகுத்தல்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரடே என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, மின்சாரம் வந்து ஒரு பொருள் வழியா பாயுது அப்படின்னு சொல்றோம். அது ஏன் திடப்பொருள் வழியா மட்டும்தான் பாயுது, திரவத்துல பாயாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. அப்போ திரவத்து வழியா பாயணும்னா திரவத்துல என்ன இருக்கணும்னா மின் பகுலிகள், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமா தண்ணி எடுத்துட்டா அது வாட்டர் தான். பட் வாட்டர்ல கொஞ்சம் உப்பு எடுத்து ஊத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உப்பு இதெல்லாம் வந்து அப்போ என்ன ஆகணும்னா அந்த தண்ணி வந்து எலக்ட்ரோலைசஸ் அது எலக்ட்ரோலைட்டா மாறும். அப்போ நீங்க கரண்ட் கொடுத்தீங்க, அது கரண்ட் கொடுத்தீங்கன்னா அது வழியா கரண்ட் போக ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு சாதாரண தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதுல கொஞ்சம் லெமன் ஜூஸை புழிஞ்சு, சாதாரண தண்ணி வந்து சாதாரண வாட்டர் அது ஒன்றும் கிடையாது. அதை வந்து அதுல நீங்க லெமன் ஜூஸை நீங்க புழிஞ்சிங்கன்னா
அப்போ அது என்ன பண்ணா எலக்ட்ரோலைட்டா மாறும். அப்போ அதுல வந்து நீங்க வந்து 2 ராடு வச்சு கரண்ட் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்சாரம் அது வழியா போகும்போது அதுல இருக்கக்கூடிய அது 2ஆ பிரிக்கும். எப்படி பிரிக்கும்னா, ஒன்னு பிளஸ்ஸாவும் ஒன்னு மைனஸா தான் பிரிக்கும் பெரும்பாலும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சு என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன சொல்லணும்னா பிரிச்சிடும். ஸோ உதாரணத்துக்கு அந்த தங்க முலாம் பூசுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு எண்டில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பித்தளை கம்மலை கட்டிடுவாரு அந்த கடைக்காரர், அந்த அண்ணன் தச்சர், நகை நகை ஆசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, நகை ஆசாரி. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன தங்க ராடை வச்சிருப்பாரு. பேட்டரியில கனெக்ட் பண்ணீங்கன்னா தங்கத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் தங்கம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய் எது மேல விழும், பித்தளையில போய் விழும். அப்படி பித்தளையில விழும்போது என்ன ஆகும்னா ரொம்ப அழகா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா எல்லா பக்கமும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மைக்ரோ மீட்டர் அளவுக்கு ஒரு லேசான திக்கு லேயரை நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால உருவாக்க முடியும், தங்கத்து லேயர். அப்போ தங்கம் மூலம் பூசினதுக்கு அப்புறம் அது தங்கம் மாதிரியே இருக்கும். அது உண்மையான தங்கமா போலியான தங்கம் கிடையாது. ஆனா நீங்க தேய்ச்சா அந்த மைக்ரோ லேயர் போயிடும். ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கன்னத்துல தேய்ச்சி இல்லைன்னா காட்டுல வினை புரிந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ரியாக்ட் ஆகி அந்த கலர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபேட் ஆயிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலா சொல்றது. இந்த டெக்னிக் என்ன ஆயிடுச்சுன்னா பின்னால எந்தெந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து சீக்கிரத்துல துடி பிடிக்குதோ, உதாரணத்துக்கு ஆணி இருக்கு இல்லையா, ஆணி சீக்கிரத்துல துடி பிடிச்சிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஆணிக்கு என்ன பண்ணாங்கன்னா குரோமியம் பிளேட்டிங் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பேர் பிளேட்டிங், கோல்டு பிளேட்டிங், என்ன சொல்றது, அலுமினியம் பிளேட்டிங், ஜிங்க் பிளேட்டிங், குரோமியம் பிளேட்டிங்னு சொல்றாங்க. இது என்ன செய்யும்னா துருப்பிடிக்காம பார்த்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம பைக் எல்லாம் வாங்குறோம்னா பைக்குடைய வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரோமியம் பிளேட்டட்னு இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு இரும்புனா சீக்கிரமா துருப்பிடிச்சிடும். குரோமியத்தை மேலே போட்டீங்கன்னா துருப்பிடிக்காது. ஓகேவா, ஜிங்க் போட்டால் துருப்பிடிக்காது. அது வந்து மின்சாரத்தினால அந்த மின்னாற்றலால பாதிக்கவும் படாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியே உருவாக்கி இருக்கு. பல ஆராய்ச்சியாளர்கள் நோபல் பரிசு வாங்கினதுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு புதிய துறையே உருவாக்குனதுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு வந்து வேதியியல்ல மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், ஒரு துறைன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உருவானதுக்கு காரணமே யாருன்னா நம்மளுடைய மைக்கேல் ஃபெரடே தான் காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அலுமினியம்ன்றது வந்து ஒரு காலத்துல ஏழைங்கள்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டேக்ஸா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப எல்லாம் நம்ம அலுமினியம் தான் யூஸ் பண்றோம். இப்பெல்லாம் யாரும் யூஸ் பண்றது வச்சுங்க, இப்ப ஸ்டீல் வந்துச்சு. ஓகேங்களா, பட் நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஜெயில எல்லாம் எதுதான் தட்டு, அலுமினியம் தட்டு தான். ஏன்னா அதான் சீப். பட் அதை கண்டுபிடிச்ச காலகட்டத்துல உலகத்திலேயே காஸ்ட்லியான பொருள் அலுமினியம் தான். அதாவது நெப்போலியன் வந்து நெப்போலியன் போர்னபட் வந்து தன்னுடைய நண்பருக்கு வந்து அலுமினியத்துல தான் கிஃப்ட் செஞ்சு கொடுத்தாராம். அப்படின்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு அலுமினியம் ஒரு காலத்துல காஸ்ட்லியான பொருளா இருந்தது. இன்னைக்கு வந்து அலுமினியம் வந்து சீப்பான பொருளா மாறது காரணம் உற்பத்தியில மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அதாவது அலுமினியத்தை இந்த எலக்ட்ரோலைஸ் பயன்படுத்தி மிக சீக்கிரத்திலையும் மிக பர்ஃபெக்டாகவும் நம்மளால என்ன பண்ண முடியுது, பிரிக்க முடியுது. இந்த பிரித்தல் காரணமாக தான் அலுமினியம் வந்து விலை குறைந்து போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் ஆனதுல அது ஒரு காரணம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாம மைக்கேல் ஃபெரடே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா மட்டும் இல்லாம அறிவியலை மக்கள்கிட்ட கொண்டு போறதுலயும் ஒரு மிகப்பெரிய வேலைகள் செஞ்சாரு. அதுல முக்கியமானது இந்த கிறிஸ்மஸ் லெக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு, சார் அம்பெரி டேவி கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி இவரும் லெக்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு லெக்சர் வந்து கெமிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் கேண்டில், மெழுகுவத்தின் வேதியியல் வரலாறு. தமிழ்ல கூட அந்த புக்கு கிடைக்குது, இங்கிலீஷ்லயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புத்தகம். அந்த புத்தகம் வந்து குழந்தைகளுக்காகவே அவர் எழுதின ஒரு புத்தகம். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆய்வாளர், அவ்வளவு புதிய புதிய துறைகளை உருவாக்கின ஒருத்தர். அதே டைம்ல அறிவியலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பல மக்கள்கிட்ட பல இடங்கள்ல சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு, கிறிஸ்மஸ் லெக்சர்ஸ் பேசியிருக்காரு. அந்த வகையில மைக்கேல் ஃபெரடே வந்து ஒரு சாதாரண மனிதனா இருந்து உழைப்பின் மூலமாக தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திட்டு
அந்த அறிவை சமூகத்திற்கே திருப்பி அவர் சரியான முறையில் பயன்படுத்தினாரு, திருப்பி கொடுத்தாரு அப்படின்றது தான் மைக்கேல் ஃபாரடேயோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மைக்கேல் ஃபாரடேயோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுறது வந்து நாமளும் மைக்கேல் ஃபாரடே மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்றது தோணும். கண்டிப்பா இந்த லெக்சர்ஸ் கேட்குற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்க அனைவருக்கும் தேசிய அறிவியல் நாள் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பேராசிரியர். ஒரு டேக்கா. பெரிய ஹலோ கேக்குதா? ஓகே கேக்குது எனக்கு கேக்குது. ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. உங்க டெலிவரும் ரொம்ப 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 தெளிவா இருந்துச்சு. அந்த லீனேஜ் எங்க தொடங்கி எங்க முடிக்கணும், அதுக்குள்ள நடக்கக்கூடிய சிக்கலான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா எது முக்கியமா இன்ஸ்பயர் பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்ப நண்பர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா அல்லது இந்த உரை மீதான உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இதனுடைய யூடியூப் லிங்க் இருந்தா அனுப்பி விடுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். முருகேச பாண்டியன், ஓசூர். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட் சார். கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ கேக்குதுங்க சார். சார், அதான் இது மக்கள் விஞ்ஞானி அப்படின்ற மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற மாதிரி தலைப்பு சார். இப்போ நான் இது மைக்கேல் ஃபாரடே பத்தமா படிச்சிருக்கேன். அதுல என்னன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா காப்புரிமைன்றது அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் வந்து காப்புரிமை வாங்கல. அதனாலதான் வந்து அவர் மக்கள் விஞ்ஞானி அப்படின்றாங்க. இது அது மட்டுமே காரணமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் மக்கள் விஞ்ஞானின்றதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா சார்? இல்ல, மக்கள் விஞ்ஞானி நம்ம பொதுவா சொல்றது வந்து மக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து திருப்பி மக்களுக்காக செய்யறாருன்னா அவர் மக்கள் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வர்றது அர்த்தம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு நம்மள இருந்து ஒருத்தர் வந்து படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு திருப்பி நம்ம கூடயே வந்து நம்ம பக்கத்துல நிக்கிறது இருக்குல்ல, அதுதான் முக்கியம். இப்ப நம்ம கூட இருப்பாரு, நம்மள மாதிரி கஷ்டப்படுவாரு, ஒரு ஒர்க்கிங் கிளாஸா இருப்பாரு. அவர் வந்து நல்லா கஷ்டப்பட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ரூலிங் கிளாஸ் பக்கத்துல போய் நின்றுட்டு இருப்பாரு இல்லைங்களா? அவரை நம்ம எப்படி மக்கள் விஞ்ஞானின்னு சொல்ல முடியும்? ஓகேங்களா? அவர் யார் பக்கம் நிக்கிறாருன்றதானே முக்கியம். அது நான் மக்கள் விஞ்ஞானின்னு சொன்னது வந்து அவர் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணாருன்றதுக்காக கிடையாது. எல்லா விஞ்ஞானிகளுமே கஷ்டப்பட்டு தான் விஞ்ஞானியா ஆகிறாங்க. பட் இங்க நாம என்ன சொல்றோம்னா, ஒரு மைக்கேல் ஃபாரடே காலகட்டத்துல இப்படி ஒருத்தர் உருவாகிறதுக்கே வாய்ப்பே கிடையாது இல்ல. ஒரு பிளாக் ஸ்மித்தோட பையன் வந்து ஒரு விஞ்ஞானியா உருவாகிறதுன்றது நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்தியால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைங்களா? ஏன்னா ஒரு விஞ்ஞானி வந்து மக்கள் கிட்ட பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அறிவியல் இயக்கம் செய்யறாங்க, டாஸ் மாதிரியான அமைப்புகள் இருக்கு, பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கு, பிளஸ் வந்து விஞ்ஞான் பிரசார் இருக்கு, ஓகேங்களா? பை மேத்தமேட்டிக்ஸ் அசோசியேஷன் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய அமைப்புகள் இன்னைக்கு இருக்கு. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி, மைக்கேல் ஃபாரடே சொல்றதுல நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடையாதுன்னா மக்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கான விஞ்ஞானிகளே இல்ல. பட் அந்த காலகட்டத்துல ஒரு அமைப்பு இருக்குல்ல, சமூகம் இருக்குல்ல, ஒரு சமூகம் இருக்குல்ல, யாரோ ஒருத்தங்களுடைய மூளையில ஒன்று உருவாகி இருக்குல்ல, மக்கள் கிட்ட கொண்டு போய் அறிவியலை சேர்க்கணும்ன்றது இல்லையா, அது ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தின் மூலமா வந்தவர் யாரு? மைக்கேல் ஃபாரடே. இல்லைன்னா மைக்கேல் ஃபாரடே உருவாயிருக்க மாட்டார்ல. ஒருவேளை ஹம்பெரி டேவி வந்து கிறிஸ்துமஸ் லெக்சர்ஸ் கொடுக்காம இருந்து அந்த கிறிஸ்துமஸ் லெக்சரை கேட்டு ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி ஒரு புக்கை எழுதாம இருந்து இது எதுவுமே நடக்காம இருந்திருந்தா மேபி மைக்கேல் ஃபாரடே உருவாகாம கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? சோ அப்போ மைக்கேல் ஃபாரடே உருவானதுக்கு காரணம் அந்த சமூக அமைப்பு தான். ஆனா அந்த சமூக அமைப்பை பயன்படுத்திட்டு அவர் வெளில வளர்ந்துட்டார் இல்லைங்களா? அப்படி வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவர் எங்க வந்து நிக்கிறாருன்னு கேட்டா அதே சமூக அமைப்போட வந்து நிக்கிறாரு. அதே மக்கள் அறிவியல் கிட்ட கொண்டு போகணும், மக்கள் கிட்ட அறிவியலை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவரு அந்த முதல்ல நான் போட்டிருக்க போட்டோ பாத்தீங்கன்னா அவர் வந்து குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன் இல்லைங்களா?
ம். சோ அதுதான் அவர் அதனாலதான் நம்ம ஒரு மக்கள் விஞ்ஞானி சொல்றோம். மக்கள் விஞ்ஞானின்னா மக்கள்ல இருந்து உருவாகி வந்து திருப்பி மக்கள் மக்களுக்காகவே பேசுறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுறது ஆ, அப்படின்றது தான் சொல்லுது. கடைசி வரையிலும் அறிவியல் சிந்தனையோடவே இருக்கிறது அப்படின்றது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் அவர் சொல்றோம் நம்ம. நீங்க சொன்னதும் ஒரு காரணம். நீங்க சொன்னதும் ஒரு சரி. காரணம். ஆமா, சரியான கருத்து தான். ஏன்னா அறிவியலும் கல்வின்றது பொது மக்களுக்காக தான் அது இருக்கிறதே. நம்ம என்ன படிச்சுட்டு போனாலும் அறிவியல் ஒரு கத்துக்கிட்டாலுமே அது மக்களுக்கு தான் யூஸ் ஆகணும். மக்களுக்காக தான் அது நம்ம கண்டே பிடிக்கிறோம், அது பண்ணணும். ஆனா சில கரெக்ட். குறிப்பிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க தனிப்பட்ட முறை அப்படி எடுத்துப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அறிவியல்ன்றது பொது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அறிவியல்ன்றது விஷயங்கள் தான் சார். நீங்க சொன்னது சரிதான் சார். மக்களுக்காக வந்தாரு, கத்துனா திருப்பி மக்களுக்கே போய் வேலை இது பண்றாரு பாத்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு விஷயம். வெரி குட். இப்படி நல்லா சூப்பரா எடுத்து இது சொல்லியிருந்தீங்க சார் அவர் சம்பந்தமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆனா எனக்கு இந்த ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் என்னன்னா, அதிகமான மக்கள் விஞ்ஞானிகள் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்களா? அப்படி இல்ல, அவர் நம்ம பிசிக்ஸ்னு நம்ம சுருக்க வேணாம். அவரு மிகப்பெரிய நானோ டெக்னாலஜிலயும் ஒர்க் பண்ணிருக்காரு. நானு நேரம் கருதி சில விஷயங்களை நான் இங்க பேசல, வேற ஒண்ணும் இல்ல. நேரம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நேனோ டெக்னாலஜி ஒர்க் பண்ணிக்கிறாரா? ஆமா, நானோ டெக்னாலஜில முதல்ல வந்து இப்போ கோல்டு இருக்கு இல்லைங்களா? கோல்டு என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா கோல்ட ஃபைன் பார்ட்டிகளா மாத்துறாரு. ஃபைன் பார்ட்டிகளா சின்ன சின்ன துகள்களா மாத்தி அந்த துகள்களை எடுத்து பார்த்தா அது ரோஸ் கலர்ல இருக்கு. அவருக்கு அது காரணம் தெரியல. அப்புறம் ஆனா அது பதிவு பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பொதுவா நம்ம கோல்டுன்னு ஒரு பொருள் சொல்றோம். அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி நம்மளே சொல்றோம் இல்லையா? அது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். மஞ்சள் தானே கோல்டுனுடைய கலரு. பட் அது அப்படி கிடையாது. அதனுடைய பார்ட்டிகல் சைஸை நம்ம குறைச்சிட்டே போனோம்னா அதோடைய கலர்ல ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பட் அப்படி ஒண்ணு இருக்குன்றத அவர் பதிவு செய்யறாரு. இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்றது 180 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதுக்கான காரணம் சொல்றாங்க. இந்த பிளாஸ்மா ரெசனன்ஸ் சொல்றாங்க. அதை பத்தி நிறைய ஆய்வுகள் செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம வாட்டர் இருக்கு இல்லையா? வாட்டர் H2O சொல்றோம்ல. வாட்டருடைய ஃபார்முலா வந்து H2O சொல்றோம்ல. அது H2O நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு பேட்டரியை வச்சு நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து ரெண்டா உடையுது. ஒன்னு ஹைட்ரஜனாவும் ஒரு கண்டெய்னர்ல ஒன்னு போகுது, இன்னொரு கண்டெய்னர்ல ஒன்னு போகுது. அந்த டெஸ்ட் டியூப்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல என்ன போகுதுன்னா 1 பங்கு போகுதுன்னா செகண்ட் டெஸ்ட் டியூப்ல 2 பங்கு போகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல இருக்கிறது வந்து எரிதலுக்கு துணை புரியுது. செகண்ட் டெஸ்ட் டியூப்ல இருக்கிறது வந்து அந்த ஹைட்ரஜனுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்போ என்ன பண்றாரு? இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் அவர் உருவாக்குனது இருக்கு. இந்த மெத்தடை கண்டுபிடிச்சுதான் பல மெக்னீசியம் இதெல்லாம் பிரிக்காங்க. நிறைய கெமிக்கல்ஸ்ல மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மெக்னீசியம்லாம் பிரிச்சதுக்கு காரணம் இதுதான். இந்த மெத்தட் தான். எலக்ட்ரோலைஸ் மாதிரில தான் ஈஸியா பிரிச்சாங்க. நிறைய தனிமங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு. ஆக்சுவலா நைட்ரஸ் ஆக்சைடுனா அம்பரி டேவி தான் சொல்றாங்க. பட் அந்த ஆய்வுலயும் ஒரு கூட இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு ஆய்வுகளையும் ஒரு கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மைக்கேல், நீங்க அம்பரி டேவி பத்தி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. பட் நம்ம சில விஷயங்களை கட் பண்ணிக்கிட்டோம் அதுக்காக. ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வந்து கெமிஸ்ட்ரியில பயங்கரமா இருந்து இதுல எது ஸ்பெஷல்னா அவர் எப்படி பிசிக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாருன்னா பயங்கரமான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு 20-25 வருஷம் அவர் பாக்கெட்ல மேக்னெட் வச்சுதான் சுத்திட்டு இருந்தார். அவர் சொல்லுவாங்க, அவர் அந்த மேக்னெட் மேல அவ்வளவு கிரேஸ் ஆயிருக்காரு. காந்தப்புல கோடுகள் அவர் தான் வரைஞ்சிருக்காரு. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம பள்ளி பாட புத்தகத்துல காந்த விசை கோடுகளை வரைங்கன்னு சொல்ற நம்ம, இந்த காந்த விசை கோடுகளை ஒருத்தர் வரைஞ்சாரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சாரு, அவருக்கு இதனாலதான் இது வரையணும்னு தோணுச்சுன்னு சொன்னோம்னா அந்த விஷயங்கள் ரொம்ப பசங்களுக்கு நெருக்கமா மாறும். காந்தத்துக்கு காந்த விசை கோடுகள் வரைகிறதுனால என்ன பிரயோஜனம் பையனுக்கு தெரியாது. ஆனா காந்தத்துக்கு எதுக்காக நம்ம வரையணும், யார் ஒருத்தர் முதலா வரைஞ்சிருப்பான், அவர் ஏன் வரையணும், அது அந்த விஷயங்களை நம்ம சொன்னோம்னா அது மாணவனுக்கு ரொம்ப என்ன சொல்றது, நானே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் எதுக்காக அவருக்கு தோணி இருக்கும் காந்த விசை கோடுகள் வரையணும்னு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ, அந்த நீங்க சொன்னீங்க அந்த கம்பியில அந்த காயில்ல மேக்னெட்டை வச்சு உள்ள ஷேக் பண்றாருல, அது தெரியுது. மேக்னெட்டை வச்சு ஷேக் பண்ணா கரண்ட் வரும்னு தெரியுது.
காயிலோட சைஸ பெருசாக்குறாரு, ரொம்ப பெருசாக்குறாரு, நீளமாக்கல. பெருசாக்கும் போது ஒரு அண்டா சைஸ் காயில் கட்டாருன்னு வச்சுக்கலாம். சும்மா கட்டினா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது மேக்னெட். அப்ப என்ன நினைக்கிறாரு, ஓ இந்த மேக்னெட் முக்கியம் இல்ல, மேக்னெட் சுத்தி ஒரு ஏரியா தான் ஏதோ வேலை செய்யுது இது. அப்ப எந்த ஏரியாவிலயும் காயில் கட்டணும்ன்றது தெரியணும்ல எனக்கு. புரியுது நான் ஒரு மேக்னெட் எடுத்துட்டா எவ்வளவு சின்னதா காயில் கட்டணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது போற அளவுக்கு அது கட்டணும்ல, நானு அது வாய் அந்த அளவுக்கு இருக்கணும். பட் எவ்வளவு பெருசா கட்டணுன்றது யார் முடிவு பண்றாருன்னா, அந்த காயில்ல உருவாகு அந்த மேக்னெட் சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உருவாகுது. இது அவர் யோசிச்சிருக்காரு. அது படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஓ நாம இத்தனை வருஷமா படிச்சிருக்கோம், இத்தனை வருஷமா நானே வரைஞ்சிருக்கேன் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஆனா இதுக்காக தான் வரைஞ்சிருப்பாரு நமக்கு தெரியவே இல்லையடா அப்படின்றோம்ல. ஸோ இதுதான் அந்த அந்த இன்னோவேட்டிவான ஐடியா உருவாகுதுல்ல. அதை வந்து ஃபாரடேயோட வாழ்க்கையில நிறைய இருக்கு. நீங்க ஒரு இடத்துலயும் ஃபாரடே யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுதான் அவரை மத்த நம்மளை நெருக்கமாக்குது அவரை. இப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆங்கிலத்துல ஏதாவது நூல்கள்லாம் நீங்க எதாவது பரிந்துரைப்பீங்க? நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஓகே, டக்குன்னு எந்த புக்குன்னு சொல்லல, டக்குன்னு தோணல. எனக்கு ஒரு பட் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு குரூப்ல வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க Sure. தமிழ்ல எதுவும் எனக்கு அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. தமிழ்ல அப்படி புக் எதுவும் இல்ல. தமிழ்ல விஞ்ஞான் பக்ஷார் நாம போட்டதுதான் இருக்கு. அந்த மெழுகுவர்த்தி ஆமா சார்ந்த ஆமா புத்தகம் தான் இருக்கும். அதுல அவர் எழுதின புத்தகம், அவரை பற்றி ஒரு விரிவான வாழ்க்கை வரலாறு தமிழ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. யாராவது எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா நாராயண இருக்கு. சிந்தன் புக்ஸ் எழுதியிருக்காங்க, மக்கள் விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடேன்ற மாதிரி. ஓகே, ஓ அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே. அடுத்து நாராயண ஓகே அங்கிள் கேள்வி. ஓகே. ஒரு டவுட் அங்கிள். ப்ளீஸ் தமிழ் சொல்லுங்க. நீங்க அவர் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வரைஞ்சான்னு சொன்னீங்கல்ல, ம். அப்ப அது அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? அதுக்கு சைடுல ஒரு விசை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த லைன்ஸ் எந்த மாதிரி ஷேப்ல இருக்கும்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சூப்பர். அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவர் எப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த படம் உங்களுக்கு தெரியுதான்னு, என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு காந்தத்தை எடுத்துட்டாரு. இதுதான் ஒரு காந்தம், இது ஒரு காந்தம். ஓகேங்களா? இதுதான் காந்தம். இந்த காந்தத்துக்கு என்ன இருக்கு? நார்த்து, சவுத்து. அவருக்கு என்ன தெரியும்னா, இந்த காந்தத்தை சுத்தி ஒரு 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 மாய ஒரு இடம் இருக்கு. ஒரு மாய நம்மளால கண்ணால பார்க்க முடியாதது ஒண்ணு, ஏதோ ஒண்ணு இருக்கு. கரெக்ட் தானேப்பா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது அவருக்கு என்ன டவுட்னா, இந்த மாய இடம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, அல்லது இவ்வளவு தூரத்துக்கு இருக்கா அதுவும் தெரியல. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம அந்த காந்தத்தை சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், விசைன்னு வச்சுக்கிறேன் வச்சுங்களேன். ஓகேங்களா? அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது அவர் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அப்ப என்ன பண்றாருன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க குண்டூசி இருக்கு இல்லையா, குண்டூசி இருக்குல்ல, அந்த குண்டூசிங்கள வைக்கிறாரு. இங்க ஒண்ணு வைக்கிறாரு, இங்க ஒண்ணு வைக்கிறாரு. இங்க வச்சா டப்புன்னு இழுக்குது, இங்க வச்சா இழுக்கல. அப்போ இங்க இழுக்குது, இங்க இழுக்கல. இங்க வைக்கிறாரு, இழுக்குது, இங்க வச்சா இழுக்குது. அப்போ என்ன பண்றாருன்னா, இது வரலையும் இழுக்குது. அதாவது இதுக்குள்ள எங்க வச்சாலும் இழுக்குது, இங்க வச்சா இழுக்கல. அப்படியே வரைஞ்சுக்கிறாரு. அப்படியே ஒன்னொரு சின்ன சின்ன குண்டூசி வச்சுட்டு, இதெல்லாம் இந்த இடம் தான் இந்த காந்தத்தை சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்ல, அது இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப முதல்ல அவர் எங்க இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா? எது வரலையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. அடுத்த கேள்வி என்னது? என்ன ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அது எதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது? இரும்புக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்ப இரும்ப ஒரு பெரிய ஆணி மாதிரி வச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணாதுல்ல. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு தூள் மாதிரி எடுத்து வராரு. தூள் மாதிரி எடுத்து கொட்டினா அவர் என்ன ஆகுது, எல்லாமே அது மேல என்ன பண்ணுது, ஒட்டிக்குது. அதுவும் அவருக்கு சரியா படல.
அப்ப அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்னொரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் காந்தத்து கூட ஒட்டக்கூடாது. புரியுதுங்களா சொல்றது? காந்தத்து கூட ஒட்டக்கூடாது. அப்ப காந்தத்து கூட ஒட்டக்கூடாத பொருளா எது இருக்கு? கண்ணாடி, அப்புறம் என்ன, பிளாஸ்டிக், ஏதோ குச்சி, பிளாஸ்டிக், அது மாதிரி. பட் அவர் காலத்துல பிளாஸ்டிக் கிடையாது. அதனால என்ன பண்றாரு அவரு, ஒரு கண்ணாடி எடுத்து என்ன பண்றாரு, இது மேல அழகா அப்படி வச்சிடாரு. சோ கண்ணாடி எடுத்து வச்சுட்டாரு. வச்சாச்சா? இப்போ இரும்பு தூளை கொண்டு போய் என்ன பண்றாரு, அது மேல கொட்டுறாரு. கொட்டிட்டாரு, இது மேல கொட்டாரு. இது மேக்னெட்டு. மேக்னெட்டுக்கு மேல ஒரு கண்ணாடி அல்லது ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒரு பேப்பரு, நம்மளால என்னென்ன முடியுதோ. அவர் காலத்துல பிளாஸ்டிக் இல்லாதனால பிளாஸ்டிக் பண்ணல. அப்ப என்ன பண்றாரு, நல்லா இது மேல தூறாரு. தூவுனா ஒண்ணுமே நடக்கல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தட்டுறாரு. தட்டி 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 பார்த்தா அது எப்படி வருதுன்னா ஒரு அழகான லைன்ஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி. அப்பதான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, காந்தத்தை சுத்தி ஒரு புலம் இருக்கு, அதுக்கு பேரு ஃபீல்டு இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு. அது மேக்னெட்னால உருவானதால அது பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு, தமிழ்ல காந்த புலம். பட் அது அப்படியே தொடர்ந்து இல்ல, ஒரு லைன் லைனா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்மளால அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒரு இரும்பு தூளை வாங்கிட்டு ஒரு பாட்டில்ல போட்டுட்டு காந்தத்தை வச்சு இப்படி வச்சிங்கன்னா அப்படியே அந்த லைன்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இது ரொம்ப இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சு அப்போ முதல்ல அவருக்கு காந்தத்தை சுத்தி காந்த புலம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. ரெண்டாவது, புலம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, இப்படிதான் ஷேப் இருக்கு. மூணாவது என்ன பண்றாருன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாருங்க. அதுதான் நம்ம மைக்கேல் ஃபாரடே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இரும்பு காந்தத்தை என்ன பண்ணும், காந்தம் என்ன பண்ணும், இது காந்தம் நார்த் சவுத். அது என்ன செய்யும், இரும்ப இழுக்கும் இல்லையா? இது இரும்புன்னு வச்சுங்களேன். இரும்பு என்ன பண்ணும், இழுக்கும். ஒரு பிளாஸ்டிக் வச்சா இழுக்காது. இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா, பேப்பர் வச்சா இழுக்காது. இதுதான் நம்ம புக் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு மைக்கேல் ஃபாரடே வாழ்க்கை வரலாறு படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டெப் நம்ம அதிகமா யோசிக்கணும்ல. இப்ப என்ன பண்றாரு, பேப்பரு காந்தம் இழுக்காது, இரும்ப காந்தம் இழுக்குது. இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா, இப்படி வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு இங்க இரும்ப வச்சுட்டு இங்க மேக்னெட் வச்சா இப்ப இழுக்குமா, இழுக்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த காந்த விசை கோடுகள் பொருட்கள் வழியா டிராவல் ஆகுது. கடுன ஓகே. அப்ப சில பொருட்கள் வழியா அது டிராவல் ஆகுது, சில பொருட்கள் வழியா டிராவல் ஆகல அப்படின்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதுங்களா? டயான்னா நான் மேக்னெட்டிக், நான் மேக்னெட்டிக் அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல அதை அப்படியே என்ன பண்றாருன்னா டைஎலக்ட்ரிக்கா மாத்தினாரு. டயா மேக்னெட்டிக், டயா எலக்ட்ரிக், அதை என்ன பண்றாரு டைஎலக்ட்ரிக்கா மாத்தினாரு. இன்னைக்கு கெப்பாசிட்டர் செய்யணும்னா இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் தான் முக்கியம். இந்த பேரை வைக்கிறதுக்கு அவர் ஒரு மொழியியல் வல்லுநர்கிட்ட பேசி எடுக்கிறாரு. நல்லவேளை நீங்க கேட்டதால சொன்னேன், இல்லைன்னா நான் மறந்துட்டு இருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் பெரிய லெக்சர், நான் நிறைய கட் பண்ணேன் சில விஷயங்கள் வேணான்றதுக்காக. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு மொழியியல் அறிஞரோட பேசி இந்த மாதிரி ஒரு புதிய பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பொருள் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணும், இதுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு யார கேக்குறாரு, ஒரு மொழியியல் அறிஞர்கிட்ட கேட்டு வைக்கிறாரு. டைஎலக்ட்ரிக் பேர் வைக்கிறாரு. பாருங்க அப்ப எவ்வளவு அவருக்கு எவ்வளவு ஒரு விஷயங்கள்ல கவனமா இருக்காருன்னு பாருங்களேன். அப்போ காந்த புலத்தை, ஒரு காந்தத்தை சுத்தி ஒரு புலம் இருக்குன்றதையும் புலத்துக்கு ஒரு வடிவம் இருக்குங்கிறதையும் அந்த மாதிரி கருதுகோள் உருவாக்குறது மட்டும் சயின்ஸ்ல முக்கியம் கிடையாது. அதை என்ன செய்யணும், நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. மேக்கிங் ஹைபோதீசிஸ் இஸ் நாட் என்னது, இட் இஸ் நாட்
சஃபிஷியன்ட் டு ப்ரொசீட் சயின்ஸ். அறிவியலை கொண்டு போவதற்கு கருதுகோளை உருவாக்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த கருதுகோளை உருவாக்குறத நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம்ல. அவரே டெஸ்ட் பண்ணாரு. அப்ப காந்தத்தை சுத்தி காந்தபுலம் இருக்கலாம்னு சொன்னாரு. இருக்கின்றத பரிசோதனை மூலமா டெஸ்ட் பண்ணிட்டு வரைஞ்சும் காட்டிட்டு அது சில பொருட்கள் வழியா ஊடுருவும் செய்யுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருப்பாரு பாருங்க அவரு. அது மைக்கேல் ஃபாரடேவுடைய சொல்லுங்க. அப்ப எவ்வளவு விஷயம் பாருங்க. தம்பி நல்ல கேள்வி கேட்டாரு. யாரு பேரு என்னப்பா? நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டது. நீங்க கேட்டதுனால இந்த விளக்கத்தை என்னால கொடுக்க முடியல. தமிழினி. ஓகே, வெரி குட் தமிழினி. உங்களுக்கு பதில் கிடைச்சதா தமிழினி? கிடைச்சதுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வெரி குட், சூப்பர். அவர் ஜனா போட்டிருக்காரு. புத்தகம் சிந்தன் புக்ஸ் வெளியீடு, மக்கள் விஞ்ஞானி. நான் படிக்கல, நான் வேணா படிச்சு பாக்குறேன். வே மீனாட்சி சுந்தரம் நினைக்கிறேன், அவர் ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். கண்டிப்பா நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். வேற ஏதேனும் கேள்விகள்? ஐ திங்க் இது ஒரு நல்ல தேடலை கொடுத்துருக்கு. ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த மக்கள் விஞ்ஞானிக்கான அந்த வந்து அதற்கான வரையறை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வரையறை சீரியஸாவே. அதுவும் நான் சொல்ல, ஏன்னா இப்போ பொசுக்கு மக்கள் விஞ்ஞானின்றாங்க எல்லாருமே. மேக்னாட் சாகா மக்கள் விஞ்ஞானி, சார்லஸ் டார்வின் மக்கள் விஞ்ஞானி, மைக்கேல் ஃபாரடே மக்கள் விஞ்ஞானி, இந்த மாதிரி மக்கள் விஞ்ஞானி பட்டியல் வந்து ரொம்ப இருக்கு. அதனால அந்த கேள்வி கேட்டு நாராயணி கேட்டிருந்தாங்க, பயாலஜிக்கு பிசிக்ஸுக்கு சண்டையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன புரியலையே, கேள்வியா இல்ல கமெண்டா? எனக்கு புரியல. கமெண்ட் தான். நாராயணி லைன்ல இருக்கிறீங்களா? ஓகே, நானு அவர் பயாலஜிக்கலா ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காரான்னு நான் கவனிக்கல, நான் பார்க்கல. மேபி கமெண்ட் போட்டிருக்காங்க, இல்ல மக்கள் விஞ்ஞானி எல்லாம் இயற்பியல் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அதனால போட்டோம். ஓ, அதனாலயா? ஓ, அப்படியா? ஓகே 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 ஓகே. இல்ல, நம்ம விஞ்ஞானத்தை நம்ம ஏன் பயாலஜின்னோ அல்லது பிசிக்ஸ்னோ நம்ம ஏன் சுருக்கணும்? அது ஒரு வகையான அறிவியல் அடிப்படைவாதமாயிருக்கும். ஆமா, கண்டிப்பா. இல்ல, அதாவது நான் ஒரு விஞ்ஞானியோட பேசிட்டு இருந்தேன், வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன் இந்த பெரும்பாலான இந்த விஞ்ஞானிகள் வந்து பிசிஸ்டா இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்லலைன்னா கூட அதான் உண்மையா இருக்கு இல்லையா? என்னன்னா, பிசிக்ஸ் வந்து ரொம்ப பல ஆண்டுகள் வந்து அது தத்துவத்தோடவும் அல்லது வந்து பல விஷயங்களோட அது வந்து ஒரு ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு பிலாசபிக்கலான பேக்ரவுண்ட் வந்து பிசிக்ஸ்ல ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அதனால யாராவது ஒரு பிசிக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறுத்து சொல்வதற்கு தத்துவ ரீதியாகவும் அல்லது வந்து ஒரு வரலாற்று ரீதியாகவும் நிறைய தகவல்கள் அவருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி படிக்கிறதுனால. பட் கெமிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிலாசபிக்கலான ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரவுண்ட் இருக்கணும்ல. பிசிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிலாசபிக்கல் கிரவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரிக்கு இல்லைன்னு அவர் சொல்றாரு. நீங்க நிறைய பிசிக்ஸ்ல இருக்கிற கான்செப்டுங்களை பிலாசபியோட பொருத்தி பார்க்க முடியுது. ஆனா கெமிஸ்ட்ரியோட பொறுத்து பாக்குறதுன்றது இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. பயாலஜி எனக்கு தெரியல, பட் ஐம் நாட் எக்ஸ்பர்ட் இன் பயாலஜி. ஸோ அதனால வந்து ஒரு ஆப்வியஸான சயின்ஸா இருக்கிறதுனால மேபி பிசிக்ஸ்ல இருந்து வராங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் இதுல தோணுது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு அடிப்படையான பிலாசபியோட தொடர்ந்து எந்த நேரத்துல வந்து ஒரு அறிவியல் வந்து ஃபைட் பண்ணுதோ அந்த மாதிரியான அறிவியல் வந்து நிறைய பேரை வந்து இன்னும் அதுக்குள்ள வர வைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? எனக்குமே அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் வந்து இந்த ஒரு ஜாலியான கமெண்ட் மூலமா இப்படி ஒரு விவாதத்தை எடுக்கணும்னு தான் நினைச்சேன். உண்மையிலே ஒரு அடிப்படையான அறிவியலோடையும் அல்லது நமக்கு எவ்ரிடே பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பின்னாடி இருக்கக்கூடிய தர்க்கத்தை புரிஞ்சுக்கிற மாதிரியுமான அறிவியலா பிசிக்ஸ் இருக்கிறதுனால அதுல நிறைய பேர் வராங்கிறதும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து டெக்னாலஜியா டிரான்ஸ்லேட் ஆகிறது அதிகமா இருக்குங்கிறது மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அதே ஒரு கான்செப்ட வச்சு பார்த்தா பயாலஜில வந்து டார்வின் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம், பயாலஜில நிறைய பேர் நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் பாய்ச்சல்கள் நிகழ்த்தி இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே
பரவலா டார்வினை தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அவர் கொடுத்த விஷயங்கள் அந்த தத்துவத்தோட ரொம்ப ஒரு மோதலை ஏற்படுத்தி பெரிய ஒரு ஷாக் வேவ் ஏற்படுத்திச்சுங்க. அது மாதிரி நம்ம இதை பார்க்கலாமா? நான் அப்படிதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன். எனக்கு உங்க கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப பொது மக்களுக்கு ரொம்ப நானும் வகுப்பறையில கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் 10 பேர் சொல்லுங்கன்னா பெரும்பாலும் 10 பேரும் பிசிக்ஸ்டா தான் சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆப்வியஸா இருக்கிற சயின்ஸ், ரெண்டாவது வந்து பொதுமக்களுடைய நம்பிக்கையோட அது டைரக்டா கனெக்டா இருக்கிறது பிசிக்ஸ் அட்ரஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பொதுமக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து அது ஓரளவுக்கு அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதும் அல்ல, அந்த ஃபீல்ட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றது வந்து மற்ற எல்லா சப்ஜெக்டை விட ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்து தான் என்னுடைய கருத்து அந்த விஷயத்துல. எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் உங்ககிட்ட இந்த ஒரு டிஸ்கஷன் வந்ததுனால கேட்க தோணுது. இப்போ பிசிக்ஸ்ல வந்து நம்ம வந்து பிரபஞ்சம் அளவுக்கு யோசிக்கிறோம். ஒண்ணு பிரபஞ்சம் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போறோம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல. இல்ல இப்ப நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப மைன்யூட்டா ஆட்டமோட சின்னதான ஒரு ஸ்பேஸ், அது அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அப்போ இந்த 2 இடங்கள்லுமே வந்து மனிதனுக்கு புரியாத தன்மை நிறைய இருக்கிறதுனால அதனுடைய வசீகரம் இயல்பாகவே இன்னும் அதிகமாயிடுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு மித்தாலஜி நிறைய அங்க பிளே பண்றதுனால நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப இருக்கும். பட் இன்னும் என்ன கேட்டா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த வசீகரத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு ஏ பின்னு 2 கெமிக்கலை நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய அசம்ஷனுக்கான லிமிடேஷன்ஸ் வந்து வரையறுக்கப்பட்டுடுது. ஸோ நீங்க வந்து n நம்பர் ஆஃப் அசம்ஷனுக்குள்ள போக முடியாது. பட் பிசிக்ஸ்க்குள்ள வந்து n நம்பர் ஆஃப் அசம்ஷனுக்குள்ள நீங்க போக முடியும். உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஃப்ரீடம் வந்து பிசிக்ஸ் கொடுக்குது. பயாலஜில நீங்க அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு n நம்பர் ஆஃப் அசம்ஷனுக்குள்ள நீங்க போக முடியாது. உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி யோசிக்க முடியுமோ யோசிக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, பிசிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய கன்ஸ்டன்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு நீங்க திங்க் பண்றதுக்கான இடம். அதனால நீங்க தப்பாக வர சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு பிசிக்ஸ்ல மிஸ்கன்செப்ஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு ஜாஸ்தியா, கெமிஸ்ட்ரியில வரதுக்கு ஜாஸ்தியா, பயாலஜிக்குல வரதுக்கு ஜாஸ்தியானா, பயாலஜில வர்றதை விட கெமிஸ்ட்ரியில நான் நினைக்கிறேன் பயாலஜில வரதை விட கெமிஸ்ட்ரியில வரதை விட பிசிக்ஸ்ல அதிகமான மிஸ்கன்செப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிறைய அன்னோன் இடங்கள் இருக்கிறதுனால அது எனக்கு வந்து நிறைய நானே சில அசம்ஷன்ஸ் உருவாக்குறதுக்கான நிறைய இடம் இருக்கு எனக்கு. அப்போ பெரும்பாலான அசம்ஷன் தவறாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கு. அதனாலதான் இந்த சூடோ சயின்ஸ் பேசுறவங்க வந்து இப்போ நிறைய பேசுறாங்களா, காஸ்மிக் எனர்ஜி வருது, அது பேர் என்ன, 26ஆம் தேதி என்ன சிவராத்திரி அன்னைக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை கெமிஸ்ட்ரியில நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த கெமிஸ்ட்ரியில சொல்லவே முடியாது. பட் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, there is plenty of room அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய அன்னோன்ஸ். ஹலோ, இல்ல ஏதோ திருநள்ளாறு செயற்கைக்கோள் விட்டீங்க. இல்ல இந்த மாதிரியான நிறைய உங்களுக்கு வந்து அந்த இடங்கள் இருக்குல்ல, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் சொல்றோம் இல்லையா, அது நிறைய இருக்கு. நாங்க அதனால பிசிக்ஸ் என்ன செய்வோம்னா நிறைய கட் பண்ணி தான் சொல்லுவாங்க. புறவிசை ஒன்று செயல்படாத வரை ஒரு பொருள் ஓய்வு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன சொல்லுவோம்னா நிறுத்திட்டு, இல்ல அது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கண்டிஷன்ஸை உருவாக்குறோம். அந்த கண்டிஷன்ஸ் தெரியாம பிசிக்ஸ் படிக்கிறவங்க அல்லது கண்டிஷன் தெரியாம பிசிக்ஸை பாக்குறவங்களுக்கு அதை அப்படியே ஜெனரலைஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கூட சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு நீங்க மிஸ்கான்செப்ஷனை வந்து நீங்க கெமிஸ்ட்ரிக்குள்ளேயோ பயாலஜிக்குள்ளேயோ நீங்க வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னோட புரிதல் இருந்து நான் சொல்றேன். இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் இருக்கிறதுனாலயே எப்படி வந்து ஒரு பக்கம் சூடோ சயின்ஸ் வந்து அதிகமாகுதோ, இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் எல்லாமே பாசிபிள்ங்கிறதுனாலயே ஒரு ஒரு ரிசர்ச்சுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசர்ச்சோட பாசிபிலிட்டிஸும் அதிகமாகுது இல்ல. இப்ப நீங்க வந்து அசம்ஷன் நம்பர் 1ல ஒர்க் பண்ணி ஒரு பேப்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா, அடுத்தது நான் வந்து அசம்ஷன் 2ல வந்து ஒரு பேப்பர் கொடுக்கலாம். சோ இட் டசன்ட் எண்ட் தேர், இட் கீப்ஸ் கோயிங். அன்லைக் சே சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி, இட் கீப்ஸ் கண்டினியூயிங் இல்லையா? இப்போ நீங்க கேட்டதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா,
1897 நினைக்கிறேன், 97 96 வந்து ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சிட்டு எலக்ட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணும்போது அது ஒரு பார்ட்டிஷன் பண்ணி காட் நோபல் பிரைஸ். ஆனா என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1927 நினைக்கிறேன் 1927ல அவருடைய பையன் ஜிபி தாம்சன் நோபல் பரிசு வாங்குறாரு. எதுக்குன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ்னு சொல்லி நோபல் பரிசு வாங்குறாரு. ரெண்டு பேருக்கு நோபல் பரிசு, ரெண்டு பேருமே பிசிஸ்ட். ரொம்ப காமெடியா இருக்கும். ஸோ இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த இவ்வளோ டீவியேஷன் இருக்கு இல்லைங்களா, இது ஆக்சுவலா பிசிக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நம்ம பாக்குறது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அருமையான லெக்சர். ஃபாரடே பத்தி நிறைய சார் வணக்கம் சார். சார் வணக்கம், ஈரோடுல தமிழரசன் சார் மாறன் பேசுறேன். தேங்க்யூ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, அது நான் என்ன முரண்படுறேன்னா பிசிக்ஸ் மட்டும் ஒரு இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து அதிகப்படியே தெரியறதுனால அந்த வார்த்தை பயன்படுத்துறதா இருக்கு. அறிவியல்னாவே பிசிக்ஸ் அப்படின்னால அந்த வார்த்தை பயன்படுத்தலாம் இருக்கலாம். நான் நினைக்கிறேன்னா பிசிக்ஸ் மேக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஒன்னோட ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்குதான் நினைக்கிறேன். ரெண்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பாட்டு இருக்குதான் நினைக்கிறேன். மைக்கேல் ஃபாரடேவே எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மேக்ஸ்வெல் வந்து ஒரு கணித ஃபார்முலா உருவாக்குறாரு. அதுக்குள்ளார மின்னார் பகுத்துல இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துறதா இருக்கட்டும் அதுல வேதி வினைகள் உருவாகுது. அப்ப இருக்கும்போது என்ன எல்லாத்துக்குமான ஒரு ஈக்குவலான தொடர்பு இருக்கும்போது நினைக்கிறேன். ஏன்னா இது மட்டும் மேஜரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. அது அப்படி எல்லாத்தையும் அப்படி ஒரு கருதுகோளுக்கு வர முடியுமா எனக்கு தெரியல. பிசிக்ஸ் வந்து மேஜரா இல்ல அது இங்க நம்ம எங்க என்ன டிஸ்கஷன் நடந்ததுன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து விஞ்ஞானிகள்னு சொல்லும்போது பெரும்பாலும் பிசிஸ்டுங்களா வராங்களே அல்லது பிசிக்ஸ் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்றதுக்காக. அதுக்கு வந்து நம்ம சொன்ன கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆராய்ச்சிகள் செய்யணும்னா பிசிக்ஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா பிசிக்ஸ்க்கு வந்து ஒரு 2000-2500 வருடங்கள் வந்து வரலாறு இருக்கு. பட் நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 300 வருடங்கள் தான் வரலாறு இருக்கு. ஓகேங்களா? லவாய்சியர் காலகட்டத்தில் தான் அது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஆனா ஒரு அதுவும் பிசிக்ஸ் என்ன அளவுக்கு பெனிஃபிட்டை உருவாக்கி இருக்கோ அந்த பெனிஃபிட் தான் உருவாக்கி இருக்கு. பட் அது உருவாக்குறதுக்கு ஒரு காலகட்டம் உருவாகணும் இல்லையா? இன்னைக்கு பயாலஜி வந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு காரணம்னு கேட்டீங்கன்னா, பயாலஜி பிசிக்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இருந்திருக்கும்ல, உயிரியல். ஆனா இது ஏன் இன்னைக்கு பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, இன்னைக்குதான் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பயாலஜிக்கு வேண்டிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி வளர்ந்துருக்கு இன்னைக்கு. இனிமே வந்து ஃபியூச்சர்ன்றதே பயாலஜி தான். இனிமே வந்து யாராவது ஏதாவது பேசணும்னா பயாலஜில தான் பேசணும். இனிமே பயாலஜி இப்போ அவர் என்னது ரிச்சர்ட் டாக்லின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயாலஜி அவர் பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த பிசிஸ்டுமே பேசல. அவருடைய கிராண்ட் ஷோ ஆன் எர்த் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா பிசிக்ஸ் பத்தி அவர் அவ்வளோ ஏன் வந்து ஒரு வௌவால் வந்து டாப்லர் எஃபெக்ட் எப்படி பயன்படுத்துன்றத ஒரு பிசிஸ்டை விட அவ்வளவு அழகா அவர் விளக்குறாரு. ஏன்னா பயாலஜிக்கு தான் அந்த 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 பயன் தேவைப்படுறதுனால யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் அதை நல்லா பேசுவாங்க. அதனால நீங்க அவரோட புத்தகங்கள் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பிசிஸ்டுங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புக்கு அதுதான். நான் வந்து அந்த புக்கை படிச்சும் போது தான் தெரிஞ்சது, ஐயோ இந்த புக்கு படிக்காம நம்ம பிசிக்ஸ் நடத்ததே தப்பாச்சேன்னு நினைச்சிட்டேன். ஸோ இந்த டிஸ்கஷன் இப்போ நாராயணி மேடம் கேட்ட டிஸ்கஷன் எது சம்பந்தமானதுன்னா, அதாவது இது பிசிக்ஸ்க்கு ஏன் வருதுன்னா, நாம வந்து நம்ம பேசுற அறிவியல் இப்ப பேசிட்டு எல்லா விஷயங்களும் பிசிக்ஸ்ல இருந்து உருவானதுனாலதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது பிசிக்ஸ்ல இருந்து அது வேதியியலுக்குள்ள வருது, வேதியியல் பயாலஜிக்குள்ள வருது. நீங்க உண்மையிலேயே பயாலஜி எடுத்துட்டு நீங்க பேசும்போது எந்த பிசிக்ஸ் டீச்சராலையும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பயாலஜி பேசுவாங்க. இப்போ நாராயணி மேடம்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு பயாலஜி செஷன் நமக்கு எடுத்தாங்கன்னா நான் பிசிக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், எனக்கே அப்பதான் ஆமா இல்ல அப்படின்னு புரியும். ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பயாலஜி அந்த இப்ப கண்ணை பத்தி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிசிஸ்டுங்களால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அந்த பயாலஜி கான்செப்ட் வரவே இல்லைன்னா நாங்க பிசிஸ்டுங்க திருப்பி லென்ஸுங்களை வச்சுட்டே வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அதுவே வளர்ந்து அது ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்ட் அதெல்லாம் அதையே வச்சுட்டு இருப்போம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு புதிய ஃபீல்டு பயாலஜின்றது, புதிய ஃபீல்டு, ஒரு புதிய என்ன சொல்றது, ஒரு நமக்கு ஒரு களம். அந்த களம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அந்த களம் வளரும் போது அது கூட சேர்ந்து அந்த பிசிக்ஸும்
கெமிஸ்ட்ரியும் வேற இப்போ கம்ப்யூட்டரும் வளர்ந்துட்டு இருக்கு, பயோ கம்ப்யூட்டிங்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பேசணும்னா பிசிக்ஸ்டுங்களை வச்சு பேசுறதை விட உண்மையான பயாலஜி வச்சு தான் பேசணும். ஆனா லேக் ஆஃப் மை பர்சனல், என்னுடைய நாலேஜில் வந்து பயாலஜியில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால நான் பிசிக்ஸ்ல இருந்து எடுத்து பேசுறேன். மேபி நான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நாராயணி மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் பேசிட்டு பயாலஜி செஷன் எடுக்கிறதுக்கு அளவுக்கு நான் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கும் போது தான் நான் பிசிக்ஸை நல்லா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கேட்டதுனால இந்த விளக்கத்தை சொல்றேன். ஸோ த ஃபியூச்சர் இஸ் த பயாலஜி பேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். பிசிக்ஸ்டால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. பயாலஜி வளரும் போது தான், பயாலஜி பேசும்போது தான் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். நம்ம அந்த பார்வையில இருந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்ல வரேன். அவர் ஜனார்தன் அந்த புத்தக பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. ரவிக்குமார் சார். ஓகே. அவர் அந்த புத்தக பேர் என்னன்னு போடுங்க அப்படின்னு இருக்காரு. நம்ம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த புத்தகம் படிக்காம நான் வந்து பிசிக்ஸே போய் எடுக்க முடியாது அப்படின்னு. அது என்ன புத்தகத்துக்கு பேர் சொல்லுங்க. ஓகே சரி. கிராண்ட் ஷோ ஆன் எர்த்னு நினைக்கிறேன். நாராயணன் இருக்காங்களா? புக்கு பேர் கரெக்டா சொல்லிருக்கேன். நாராயணி கிராண்ட் ஷோ என்ன இல்ல, சரி நான் கேட்டு சொல்றேன். அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க, கேட்டு சொல்றேன். இல்ல, கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த்னு நினைக்கிறேன். யார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றதா? தி கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். கிரேட்டஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். ஓகே, டாக்கின்ஸ் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். ஓகே நல்ல புக் தான். டக்குன்னு பேர் டக்குன்னு வரல. கிராண்ட் ஷோன்னு சொல்லுங்க. நான் கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். கிரேட்டஸ்ட். ஓகே சூப்பர். ஓகே, ஐ திங்க் நிறைய கேள்விகள், நிறைய விவாதங்கள், ஒரு நல்ல உணர்வுபூர்வமான ஒரு கலந்துரையாடலா அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இதோட வைண்ட் அப் பண்ற கரெக்டா மணி 8:40 ஆயிடுச்சு. நம்ம 1 hour தான் கணக்கு. ஆமா, இருந்தாலும் நிறைய கேள்விகள் சீரியஸாவே நான் வாய்ப்பு ஏற்படுத்துங்க. ரொம்ப அருமையான நிகழ்வா இருந்துச்சு. ஒரு நேரடி கூட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிளான் பண்ணலாம். தோழர் வருவாரு. நம்ம பிளான் பண்ணுவோம் கட்டாங்க. ஸோ அதனால வந்து உண்மையான இந்த நிகழ்வு கலந்து கொண்டு இவ்வளவு தூரம் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்ன பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து நம்ம தளங்களை பயணிக்க இருக்கிறோம் ரவிக்குமார். அந்த ஒரு உரிமையோடு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறோம். கண்டிப்பா நானும் வாய்ப்பு இருக்கும்போது நான் கலந்துக்கிறேன். உறுதியா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.